வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க. எங்கள் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய தேவாசங்க தலைவர் அவர்களுக்கும் ஏனைய அறங்காவலர்களுக்கும் இந்த இணைப்பை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற ஐடி அன்பர்களுக்கும் இந்த இணைப்பில் கலந்துள்ள அனைத்து மக்களுக்கும் அன்பர்களுக்கும் எங்களது பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய உரையை தொடங்குகிறோம். தியானம் ஒரு ஒப்புமைன்னு ஐயா நேத்திக்கு சூஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. நீ இதையே பேசுன்னுட்டு சேலத்துல போன இடத்துல பேசியிருக்கிறேன். ஆனா அங்க நான் ரொம்ப நேரம் கம்பேர் பண்ணி பக்தி மார்க்கத்தையும் ஞான மார்க்கத்தையும் கம்பேர் பண்ணி பேசியிருக்கேன். இப்போ அவ்வளவெல்லாம் டைம் இல்ல, ஷார்ட்டா சொல்லிடலாம். பொதுவா பக்தி மார்க்கத்துல இருக்கிறவங்க அவ்வளவு சீக்கிரம் வரதில்லை தியானத்துக்கு. ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், பக்தி மார்க்கத்துல இருக்கணும். இன்னைக்கு புதிய அன்பர்கள் இருந்தா கவனிங்க. பக்தி மார்க்கத்துல பூஜா ஜபா தியானா, பூஜை பண்ணி ஜபம் பண்ணி தியானம் பண்ண சொல்லிருக்கு. பூஜை விஷயத்துல வீட்டுல ஒருத்தர் தான் பண்ணுவாங்க. அம்மா பூஜை பண்ணினா பாக்கி உள்ளவங்க எல்லாம் அந்த ஆரத்தி காமிக்கும் போது இல்ல வெளியில போகையில அப்படி வந்து கடவுளுக்கு அப்படி ஒரு சல்யூட் அடிச்சுட்டு போயிடுவாங்க. பூஜை ஒருத்தர் தான் பண்ணுவாங்க. அப்போ பாக்கி உள்ள ஜீவாத்மாக்களுக்கு கடவுள் வழிபாடு வேண்டாமா? ஏன் பரீட்சை வரும்போது ஏதாவது ஒரு சோதனை வரும்போது மட்டும் கடவுளே அப்படிங்கிறது. இதத்தான் கன்னடத்துல கிண்டல் பண்ணாங்க, சங்கட பந்திரே வெங்கட்ரமணாங்கிறாங்களாம் அப்படின்னு. சோ தியானம் பண்ண சொல்லிதான் சொல்லியிருக்கு. இதுக்கு ஒன்னு ரெண்டு மட்டும் உதாரணம் காட்டுறேன். இப்போ லலிதா சஹஸ்ரநாமத்தை எடுத்துட்டீங்கன்னா அதுலயும் தியானம்னு இருக்கும், தியான ஸ்லோகம் இருக்கும். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை எடுத்துட்டீங்கன்னா அதுலயும் தியானம்னு இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் வரியே கவனிங்க, க்ஷீரோதன்வத் பிரதேசே அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். க்ஷீரம்னாலே க்ஷீர சாகரம்னா பார்க்கடல், நம்ம மில்கிவே கேலக்சின்னு அர்த்தம். பிரதேசேன்னு சொல்லியாச்சு. எனக்கு அவ்வளவு போர், ஒரு கோடிட்டு காட்டிட்டா பாக்கி புரிஞ்சுருவேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல பாக்கி எல்லாமே கடவுளை உருவகப்படுத்தி இருப்பாங்க, சிம்பாலிக்கா. கடவுள் ஒரு உருவம் மாதிரி. அப்புறம் இந்த இதை அணிஞ்சவங்களே அது இதுன்னு அப்படிதான் வரும். ஆனா அதுலயும் தியானம் தான் பண்ண சொல்லியிருக்கு. சோ எல்லா லலிதா சஹஸ்ரநாமம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல சிருஷ்டி ஸ்திதி லயம் பத்தி தான் சொல்லியிருக்கு. கடவுளோட தன்மைய ஒரு வார்த்தையில விளக்கவே முடியாதுங்கிறதுனாலதான் 1000 நாமாக்கள்ல விளக்கியிருக்காங்க. நமக்கு இப்போ துரியாதீத தவம் எடுத்துக்கிட்டு ஞான தீட்சை எடுத்துக்கிட்டு துரியாதீத தவம் பண்ணி 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 எண்ணமற்ற நிலையில இருந்துட்டு வரும்போது எல்லாம் ஈஸியா புரியுது இப்போ. அப்போ தியானம் பண்ணினாதான் நல்லது. தியானத்தாலதான் ஞானம் அடைய முடியும். ஞானத்தாலதான் முக்தி, விடுதலை. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தியானத்தாலதான் ஞானம், ஞானத்தாலதான் முக்தி. வேற எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது, எவ்வளவு பவர்ஃபுல் மகானா இருந்தாலும். சில பேர் கேட்பாங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்ட விவேகானந்தர் போனார், அவர் அப்படின்னு தொட்ட உடனே அவர் உணர்ந்துட்டாரு. அப்போ நிறைய பேர் கிண்டலும் பண்ணியாச்சு. அப்போ விவேகானந்தர் மாதிரி நீங்க ரெடியா இருந்த ஜீவாத்மாவா? நம்ம அப்படி ரெடியா இல்லைல்ல. நல்ல தியானம் பண்ணிதான் வரணும். ஒண்ணு. ரெண்டாவது, அந்த ஃப்ரீக்வன்சி சார்ட் ஒண்ணு பேசுங்க, 1000 பேசும், விளக்கம் சொல்லும். மனம் அலையுது 14+லயே, அப்படியே நடுமனம், புறமனம், நடுமனம், ஆழ்மனம். அந்த ஆழ்மனத்துல ஜெனட்டிக் சென்டர்னு வச்சுக்கணும். 4 to 7, 1 to 3 தான் ஆத்மா. இது புரிஞ்ச பின்ன எல்லாருக்குமே புரிஞ்சு போயிடுது கண்டிப்பா. ஓ, இவங்க பக்தி மார்க்கத்துல இருக்கிறத வேண்டான்னு சொல்லல, போராதுன்னு சொல்றாங்கன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருது. ஏன்னா கடவுளையும் வெளியில 14+ வெளியில தேடுறது, ஒரு கோவில் அங்க ஸ்லோகத்துல மந்திர ஜபத்துல தேடுறது அப்படின்னு பண்ணிட்டோம். உள்ளதான் போகணும்னு புரியுது. ஆனாலும் மனசு இப்போ லலிதா சஹஸ்ரநாமம் ரெகுலரா சொல்றவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஸ்லோகம், நல்ல வைப்ரேஷன்ஸ். நேத்து கூட ஒரு பொண்ணு கேட்டது மன்றத்துல. அத சொல்றத விட்டுட்டு சும்மா உட்காண்டா எப்படி பலன்னு நினைக்கிறாங்க. டெப்த் கிடைக்கும் போதுதான் உங்களால அதை உணர முடியும், அந்த உண்மையை. எப்படி என்ன சின்ன சின்னதா இப்போதைக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கிறிஸ்பா சொல்லலாம். சைலன்ஸ் இஸ் காட்னு தெரிஞ்சுக்கணும். பிரபஞ்சத்தை எவ்வளவு பெருசா இருந்தாலும் ஒரு பெரிய பந்து போல கற்பனை பண்ணிக்கோங்க, தியானம் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு, சக்தி களத்தவம்னு. அதை தாண்டியும் சுற்றியும் சூழ்ந்தும் உள்ள சுத்த வெளியோடு ஒன்றி கலந்துன்னு சொல்லியாச்சு. இந்த சுத்த வெளிதான் உங்களுக்கு இந்த காலத்து பாஷையில சொல்லணும்னா அபண்டன்ஸ்.
அப்போ அதை தாண்டி சுத்த வெளின்னு சொல்லியாச்சு, அது கலக்கணும்னு சொல்லியாச்சு. அதுதான் தியானம். அந்த ஹையர் லெவல் மெடிடேஷன் பண்ணி தான் அடைய முடியும். அப்போ ஏன் முதல்ல புரியறது இல்ல, ஸ்லோன்னு சொல்றதுதான் நல்ல வைப்ரேஷன் தோன்றதுன்னா, பாவம் எல்லாருமே நீங்க சின்சியரா ட்ரை பண்றீங்க. கண்டிப்பா உங்களுக்கு நானும் உங்க சார்பா பிரார்த்தனை கூட பண்ணிக்கிறேன் சுவாமிஜி கிட்ட, அப்பப்போ வேண்டிக்கிறது உண்டு. உண்மையா கொஞ்சம் முயற்சிக்கிறவங்களுக்கு எல்லாம் ஞானம் கிடைக்கட்டும் அப்படின்னுட்டு நானும் என்னோட எண்ண அலைய பரப்புறது உண்டு. ஆனா துரியாதீதம் பண்ண முயற்சிக்கிறாங்க, பண்றாங்க தவிர நிஜமா ஃபுல்லா சக்தி களம் வரைக்கும் இன்னும் விரியல. ஒரு சிலர் பூமி கூட சரியா தாண்டி இருக்க மாட்டாங்க, அதுக்குள்ள டக்குன்னு தூக்கம் வந்துடும். ஏன்னா விரியற சக்தி இல்ல, மனம் அப்படி இறுகி குறுகியே பல காலம் இயங்கிடுச்சு இல்லைங்களா? அதனால அப்புறம் இன்னும் கொஞ்சம் எப்படியா கொஞ்சம் முடிஞ்சிரும், சந்திரன் வரைக்கும் விரிவாங்க. சூரியன் வரைக்கும் கூட போக முடியாது, தூங்கிடுவாங்க. பரவாயில்ல, தூங்கி தூங்கி தூங்கித்தான் தூக்கத்தை தாண்டி போகணும். பயப்படக்கூடாது. தூக்கத்துக்கு அஞ்சினா முடியாது. தூக்கமும் கூட ஒரு வியாதியும் பாரு. குருநாத் சித்தநாத்ங்கிறவரு பூனால ஆசிரம்ல இருக்கிறவரு என்னன்னா, ஸ்லீப் டிகே அண்ட் டெத் பாரு. என்ன பெரிய வியாதியா ஸ்லீப், தூக்கத்தை கூட ஒரு வியாதிங்கிறாரு. ஏன்னா அந்த தூங்கினா தான் பாக்கி வேலை செய்ய முடியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கே. அதனால அது ஒரு வியாதி மாதிரிங்கிறாரு. பவ ரோகம் அது கூடங்கிறாரு. பரவாயில்ல, அதனால அதை ஜெயிக்கணும்னா கொஞ்ச நாளைக்கு விரியறதுக்குள்ள தூக்கம் வரும் தானே, பரவாயில்ல. நீங்க இன்னொரு ஒரு மாசம் கழிச்சு பண்ணும்போது சந்திரன் வரைக்கும் போக முடியும். தூங்காமல் தூங்க அதுக்கப்புறம் இந்த இன்னும் 2-3 மாசம் ஆகும்போது சந்திரனுக்கு தாண்டி கொஞ்ச நேரம் இருக்க முடியும். ஆனா சூரியன் கிட்ட கூட போயிருக்காம தூங்கிடுவாங்க. பரவாயில்ல. இப்படியே மனசு தளராம பண்ண பண்ண பண்ணத்தான் பிரபஞ்சம் பூரா கலந்து. ஆனா அத்தனை பெருசா விரியுமான்னு கேட்டீங்கன்னா தேவையில்லைங்கிறது தான் ஒரு பதில். ஒரு லெவலுக்கு மேல ஒரு ஃபியூ ஸ்டார்ஸ் தாண்டினாலே ஹியூமன் பிரெயினோட கெப்பாசிட்டி முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அதுக்கு மேல அதால விரிய முடியாது. ஆனா அங்கேயே ஒரு ஸ்டில்னஸ் வந்துருதுன்னு புரிஞ்சுக்கணும். ஸ்டில்னஸ் தான் சிவம், அசையாம இருக்கிறது. அது அசையாம இருக்கிறது தான் தூங்காமல் தூங்கி. நாங்க உடம்புதான் தூங்குற மாதிரி இருக்கு, அறிவு என்ன பண்ணிடுச்சு, விரிஞ்சு அப்படியே நின்றுச்சு, பறந்து விரிஞ்சு நின்னுடுச்சு, அவ்வளவுதான் ஸ்டில்னஸ். அதுதான் சிவம். அந்த அப்படி தூங்காம தூங்கினா எப்படி இருக்கும், ஆனந்தமா இருக்கும். தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னு ஏங்கினாங்க. இப்ப நமக்கு அதை ரொம்ப எளிமைப்படுத்தி இறைநிலை சுவாமிஜி மூலமா நமக்கு கொடுத்துருச்சு, ரொம்ப எளிமைப்படுத்திருச்சு. நிஜமாவே நிறைய பேருக்கு மைண்ட் லிபரேட் ஆகி இருக்கு. இதுதான் அந்த தியானமும் பண்ண சொல்லியிருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இத தத்துவத்தை இந்த தத்துவத்தை நல்லா புரிஞ்சின்றவங்க பூஜை பண்ண போனா கண்டிப்பா ஸ்ரத்தையோட பண்ணணுங்கிற ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு வந்துடும். அவசர அவசரமா பண்ணிட்டு போனா போராது, பிரயோஜனம் இல்ல அப்படின்னு வரும். அதனால ஞான மார்க்கத்துக்கு வந்த உடனே பக்தி மார்க்கத்தை பூரா விட்டுருவோம்னு நினைக்க வேண்டியது இல்ல. ஆனா நீங்க ஸ்லோகத்தை சொல்லக்கூடாதுன்னு இல்ல. சமைக்கும் போது எப்ப வேணா மொபைல்ல போட்டுக்கிட்டு அது பாட்டுக்கு சொல்லட்டும். காதுல சொல்ல முடியுமா, வாயில லேசா சொல்லிட்டு நல்ல வைப்ரேஷன் சமைச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, பக்தி மார்க்கத்துக்கும் ஞான மார்க்கத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை, அவ்வளவுதான். இப்போ அதுல லலிதா சஹஸ்ரநாமத்திலே இருக்கும், அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா. பகிர்முகத்துல அம்பிகையை தேடினா துர்லபா, சுதுர்லபான கண்டிப்பா கிடைக்க மாட்டான்னு அர்த்தம். லபிக்கிறதுன்னா கிடைக்கிறது, துர்லபான கிடைக்காது, சுதுர்லபா கண்டிப்பா கிடைக்காதுன்னு அர்த்தம். கேன் யூ சி எனர்ஜி? கேன் யூ சி எனர்ஜி? யூ காண்ட். அதனால அந்தர்முக உள்முகமா போனா என்ன ஆகுது, மனம் எக்ஸ்டெண்டட் கான்சியஸ்னஸ் என்ன ஆயிடுச்சு, எனர்ஜியோட கலந்துருச்சு. மனம் சக்தியோட கலந்தா மனோ சக்தி, மனோ பலம் ஜாஸ்தி ஆகுது. அததான் ஸ்லோகத்துல சொல்லி வச்சாங்க, அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா. ஆனா இது புரியாமலே அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா திரிவர்கனல்யா திரிஸ்தா திரிபுரம் மாலினி சின்ன குழந்தைங்க டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார்னு சொல்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் டீஸ் பண்ற மாதிரி தோணும், பரவாயில்ல, அப்பதான் கொஞ்சம் தாண்டணும்ங்கிறது தெரியும். இன்னொன்னு, இப்போ லலிதா சஹஸ்ரநாமம் ஹயக்ரீவ அகஸ்திய சம்வாதேன்னு வரும். ஹயக்ரீவர் அகஸ்தியர் சொன்னதுன்னு. அப்போ யாரோ ஒரு சிலரோட ஒரு ஐடியா அபவுட் ஈஸ்வரா ஜகத்து ஜீவா மூணை பற்றி ஒருத்தரோட ஐடியாவை
ஒரு சில வார்த்தைகள்ல கோர்த்து சொன்னது அவ்வளவுதான். ஆனால் நீங்க இது எதுவும் வார்த்தைன்னு உங்க ஐடியா கொண்டு வராமல் மனம் விரிஞ்சு சக்திகளை தவம் ஏற்றினாலே இந்த ஜகத்துல பூரா கலந்தாச்சு. நீங்க ஜீவாத்மா ஜகத்துல கலந்தாச்சு. அதையும் தாண்டின உடனே ஈஸ்வரன் உணர்ந்தாச்சு. உணர்ற முயற்சி தான் அது. ஆனா நிஜமா ஸ்டில்னஸ் கிடைக்கும் போது உணர்வீங்க. அது வரைக்கும் அது அதனால தியானம் பண்ணினா இன்னும் யார் யார் புகழ்ந்திருந்தா கூட அத்தனை வார்த்தைகளுக்கும் மீறி உள் சக்தி அடக்கமா இருக்கிறதுலயே கலந்து தியானம் பண்றீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால கண்டிப்பா ஸ்லோகமா வார்த்தைகள்ல சொல்றதுக்கு ரொம்ப கொஞ்சம் ஒரு ஒரு கரண்டி தண்ணி தான் கிடைக்கும், போருமா? அதுவே விரிஞ்சு தியானம் பண்ணி பிரபஞ்சம் தாண்டியும் போயிட்டு வரும்போது நல்ல ஒரு பெரிய டம்ளர் நிறைய தண்ணி எது வேணும். அதனால தியானத்தை கண்டிப்பா அது ஒண்ணு சொல்றதுக்கு நிறைய இருக்கு. எனக்கும் விஷயம் இருக்கு. என்ன சொல்றது, ரமணர் கூட தியானத்தை பற்றி சொல்லியிருக்காரு. அவரும் தியானம் பண்ண சொல்லிருக்காரு. ரமணர்னு ஒண்ணு எல்லாரும் நான் யாருன்னு விசாரம் பண்ண சொன்னாருன்னு தான் நினைக்கிறாங்க. அப்படி இல்ல, கிரிவலம் வரும்போது ஸ்பான்டேனியஸா அவருக்கு வந்தது. ஹை பிலாசபி, பெஸ்ட் பிரேயர், கடவுளோட சண்டை போடுறது அந்த ஸ்லோகம். அக்ஷர மணமாலைன்னு எழுதினாரு. அக்ஷரங்களால ஆன மணமாலை, ஜீவாத்மா மாலையை அணிவிச்சு பரமாத்மாக்கு திருமணம் பண்ணிக்கிற மாதிரி, கலக்கிற மாதிரி அர்த்தம். ரமண மாலை, ரமணர் எழுதினதுன்னு எடுத்துக்கலாம். அதுல ஒரு வரி வரும், திரும்பி அகம் தனை தினமக கண்காண் தெரியும் என்றனை என் அருணாச்சலா. திரும்பி அகம் தனை தினமக கண் கொண்டு காண், ஒரு நாளைக்கு தெரியும். கன்னடத்துல கூட இந்த மாடு மேய்க்கிறவர் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, மல்லண்ணாங்கிறவரு. அனுதீன ஆத்மா தியான மாடம்மா, அனுதினம் ஆத்ம தியானம் பண்ணு. அந்த ஆத்ம தியானம் பண்ண பண்ணதான் உங்க ஐடியாவை கொண்டு வர வரைக்கும், ஓ இந்த ஜீவாத்மாக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு போல் இருக்கு, பாவம் எவ்வளவு காலம் என்ஜாய் பண்ணுதோ பண்ணட்டும் அப்படின்னுட்டு கடவுள் சும்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பார். கடவுள் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அதுவே நீங்க ஸ்லோகத்துக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் வேற சமயத்துல கொடுத்துக்கோங்க. தியானம் பண்ணும்போது ஒன்னும் யோசிக்காம மனம் விரிஞ்சு தியானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுல தினம் செய்ய 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 மனம் அடங்கும், ஒருமுகப்படும், ஆத்மா அனுபவம் சித்திக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். போஸ்ட் நாகலட்சுமியாடா உன் பேரு? சசிகலா. சசிகலா. வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப அற்புதமா அந்த தியானத்துல இருக்கக்கூடிய முறை, நாம எவ்வளவுதான் நாம பக்தியில ஸ்லோகங்கள் சொன்னாலும் கோவில்கள்லாம் போயிட்டு வந்தா கூட நமக்கு இந்த தியான முறைகள் மூலமா மட்டும்தான் நம்மளுடைய மனோபலத்தை நாம அதிகரிச்சுக்க முடியும். தூங்கினாலும் பரவாயில்ல, பழகுங்க, அது ஒரு வியாதி மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மீண்டும் மீண்டும் அந்த தியானத்தை செய்ய செய்யதான் நமக்கு இந்த மனோபலம் அப்படிங்கறதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது. அதுதான் ஞானம், அதன் மூலமாக தான் முக்தி அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு துவக்கமா இருக்குங்கம்மா. ஐயா அம்மா அவர்கள் இருவரும் நமக்கு நல்ல ஒரு வேதாத்திரிய கருத்துக்கள் ஒட்டிய கேள்விகளுக்கு சிறப்பான பதில் கொடுக்க இருக்காங்க. இது ஒரு நல்லதொரு வாய்ப்பு. இதை நம்ம நிச்சயமா பயன்படுத்திக்கணும். அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி எல்லாம் நமக்கு ஏற்பாடு செய்து கொடுக்குறாங்க ஆழியாறு ஐடி இயக்குநரகம் மூலமாக. இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு எது இருந்தாலும் சரி, வேதாத்திரியம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நிச்சயமா அதற்கான பதில் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து ஐயா அவர்கள் சில கருத்துக்களை சொல்லலாம். இன்னும் யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலைங்க ஐயா. ஐயா இல்லைன்னா அம்மா நீங்க தொடர்ந்து. ரமணர் ஆமா அந்த அந்த எக்ஸ்பிளைன் பண்ண அந்த நிலைய துரியாதீதம் பண்ணும்போதுதான் நிஜமாவே உணர முடியுது எல்லாராலையும். அது வரைக்கும் அவரோட புக்கு மட்டும் படிச்சு எல்லாம் சொல்லிட்டு இருந்தா என்ன ஆகும் தெரியுமா? அடடா நமக்கு எந்த காலம் இந்த மாதிரி கிடைக்குமோ அப்படின்னு ஒரு ஏக்கம் தான் வரும். அதுல அவர் திரும்பி அகம்தனை தினம் அகக்கண் கொண்டு காண்னா என்ன அர்த்தம்? தினம் திரும்பி பாருன்னா தியானம் தானே, அகத்தவம்னு தானே சொல்றோம். அது மாதிரி அகத்தவம் செய்ய செய்யதான் கிடைக்கும்.
இது இந்த அத கன்னடத்துல டிரான்ஸ்லேட் பண்ணின போது ஒரு வரி என்ன தெரியுமா சொல்லும்? ಚಿಂತನೆ ಅಲೆಗಳು ನಿಂತು ನಿನ್ನ ನಾಯೆಂದು ಸಂಧಿಸುವೆ ಅರುಣಾಚಲ. சிந்தனை அலைகள் நின்னாதான் கடவுளை சந்திக்க முடியும் அப்படின்னு. அப்போ அந்த தாட்ல ஸ்டேட்ல தான் உணர முடியும். நீங்க எதையாவது ஸ்லோகம் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு உருவத்தை கற்பனை பண்ணிட்டோ ஸ்லோகம் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, ப்ரொஜெக்ஷன் ப்ரொஜெக்ஷன் எப்படி உணர முடியும்? சோ எந்த உங்க ஐடியாவே கொண்டு வராம சும்மா இருக்கும்போது தான் உணர முடியும். பஜகோவிந்தத்துல கூட பாத்தீங்கன்னா அவர் ஒரு சின்ன ஒரு 4 லைன் சொல்லுவாரு. சத்சங்கத்துவே நிசங்கத்துவம், நிசங்கத்துவே நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவே நிశ్చல தத்துவம், நிశ్చல தத்துவம் ஜீவன் முக்தி. அப்போ சத்சங்கத்துக்கு போறதுக்கு எவ்வளவு அழகா சாமிஜி பிளான் பண்ணி கொடுத்திருக்காரு பாருங்க. சத்சங்கத்துவே நிசங்கத்துவம். தினம் தினமும் இல்ல வாரத்துல ஒரு நாளாவது நீங்க சத்சங்கத்துல உண்மையான நண்பர்களுடன் உண்மையை நாடி உண்மையில இருக்கிறப்போ நிசங்கம், கெட்டதுல இருந்தும் வேற எல்லா பிரபஞ்ச இந்த ஆசை யாருங்களுக்கெல்லாம் விடுபட முடியும். இந்த வேர்ல்ட்லி டிசையர்ஸ் இருந்து விடுபட முடியும். நிசங்கத்துவம் அது விடுபடுறப்ப என்ன ஆகும்? நிசங்கத்துவே நிர்மோகத்துவம், ஆசைகளிலிருந்து விடுபடலாம். உலக பொருள் புகழ் இதிலிருந்து விடுபட்டு நிசங்கத்துவே நிர்மோகத்துவம், ஆசையிலிருந்து விடுபடலாம். நிர்மோகத்துவே நிశ్చல தத்துவம், ஆசைகள் இருந்து அடங்குறப்ப மனம் அலைச்சுழல் குறையும். அப்போ நிశ్చல தத்துவம் மனம் சலனம் இல்லாம அமைதியா இருக்க பழகிக்கும். நிశ్చல தத்துவே ஜீவன் முக்தி, மனம் அமைதியா இருக்கிறப்போ ஜீவன் முக்தி. இதான் எல்லாரும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் சொல்லியிருக்காங்க. அப்போ தியானம் தான் எல்லாத்துலயும் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு இன்னொரு சஜஷன் கொடுக்குறேன். அந்த ஸ்லோகத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களாக இருந்தால், மனுஷ மனசுக்கு ஒரு வெரைட்டி வேணும்னு தோன்றது. எப்பவும் ஒரே மாதிரி சாப்பாடு செஞ்சா போர் அடிக்குது அப்படின்னு தோன்றது. ஏன்னா இதுல பழகி பழகி கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆன்மீகத்துக்கு வந்து நிலைச்சு நிக்கணும் இல்லைங்களா? அந்த வெரைட்டிக்காக நீங்க வேற இதையும் கவனிச்சு பாருங்க. சுவாமிஜியோட பிரம்மஞான பாடல் படிக்காதவங்களுக்கும் புரிஞ்சிடும். இப்போ ஆதிசங்கரரும் பிரம்ம ஜானாவளி மாலா அப்படின்னு ஒண்ணு எழுதியிருக்கிறாரு. அசங்கோகம் அசங்கோகம்னு ஆரம்பிக்கும். சங்கம் இல்லாத அகம் நானு. சங்கம்னா எதுவும் ஒன்றுமில்லா ஒன்று, பிகினிங்ல சொன்னாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அசங்கோகம், சங்கம் இல்ல, அதேதான் அகம் நானு, அசங்கோகம்னு வரும். அது கேட்டு பாருங்க. சின்ன சின்ன சான்ஸ்கிரிட் வரிகளா இருந்தா கூட எல்லாருக்குமே புரியும். அவ்வளவு நல்லா இருக்கு. எப்படியோ ஒரு வெரைட்டிக்கு வெரைட்டி ஆச்சு. அங்க உங்க மனசு வேற வார்த்தைகளால பார்க்கும்போது அப்படியே அட ஆமா அப்படின்னு லயிச்சு இருக்கும்போது கண்ணை திறந்துட்டே தியானம் பண்றா போலதான் அதெல்லாம். ரொம்ப நல்லா இருக்கும். அது கவனிங்க. சர்வப்பிரியானந்தாவோடது கேளுங்க. அதெல்லாம் நிறைய உங்களை திரும்ப திரும்ப அந்த வேதாந்தத்தை யார் சொல்றாங்க, அத்வைத வேதாந்தம், அதை கவனிங்க. கவனிக்க நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இந்த துவைத்தம் அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் பத்தி கவலையே படாதீங்க. ஏன்னா எனக்கு என்ன தோணும் தெரியுமா? நிறைய பேர் இன்னும் கூட வாதம் பண்றாங்க. எப்போ இருக்கா வாதம் பண்றாங்களோ கிளாரிட்டி இல்லை. ஒன்று சொல்லியாச்சு, ஒன்றுமில்லா ஒன்றுன்னு சொல்லியாச்சு. அப்ப அது எதாகவும் இல்லைங்கும் போது எல்லாவற்றையும் அணைச்சிட்டும் போகிற விஷயம் தானே. கார்டனாலே ஆல் இன்க்ளூசிவ்னஸ். அப்போ என்ன வித்தியாசம்னா, அத்வைத்தம்னு சொன்னது நீங்க இந்த பிகினிங்ல இருந்து பார்க்கும்போது எல்லாமே ஒரே எனர்ஜில இருந்து வந்திருக்குது, எல்லாத்தையும் ஒரே கான்சியஸ்னஸ் தான் இயக்குதுங்கிறதுனால அத்வைத்தம்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இயக்கத்துல எவ்வளவுதான் நம்ம இப்ப மனசு விரிஞ்சு எனக்கு மைண்ட் லிபரேட் ஆயிடுச்சு, அரே there is only one consciousness inside the universe and beyond the universe everywhere, there is only one consciousness, undifferentiated consciousness புரிஞ்சு போச்சு. புரிஞ்சாலும் மீனான்னு ஒரு இயக்கம் இருக்குதுல்ல, சத்தியமூர்த்தின்னு ஒரு இயக்கம் இருக்குதுல்ல, நீங்கள்னு இருக்குல்ல, இத சொல்றாங்க சில பேரு. அரே என்ன அத்வைத்தம், எல்லாம் வேற வேறன்னு தோணுது, துவைத்தம் தாங்கிறாங்க. அவ்வளவுதாங்க. தனி இயக்கம்னு தோன்றதுனால துவைத்தம்ங்கிறாங்க. விசிஷ்டாத்வைத்தம் என்ன சொல்லுதுன்னா, மனிதர்கள் தனித்தனியா நான் வேற கடவுள் வேற உலகம் வேற நினைச்சுட்டு இயங்கினா கூட
அந்த ஆன்மீக இதுல உணர்ந்த நிலையில ஐயங்கார்கள் வைஷ்ணவர்கள் சொல்றது விசேஷ அத்வைத்தம், ஸ்பெஷல் அத்வைத்தம். ஒண்ணுதான் ஆனா வேற. அது எப்படின்னு சொல்ல முடியாது. எப்படின்னா ஒரே கான்சியஸ்னஸா இருந்தாலும் காலத்தால இயக்கத்துல குறுகி 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 இயங்கி இயங்கி சின்ன உடம்பளவுக்கு வந்துட்டோம். இப்போ மனிதர்கள் கடவுள் மாதிரி திங்க் பண்றாங்களா? கடவுள் மாதிரி கருணையோட அன்கண்டிஷனல் லவ் காமிக்கிறாங்களா? கடவுள் மாதிரிக்கு தெளிவு இருக்கா? இல்லையே. ஆனா ஒண்ணுங்கிறது உணர்வுல புரிஞ்சு போச்சு. புரிஞ்சுட்டவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க, அடுத்தவங்கள எல்லாருக்கும் உதவுறாங்க, அவங்க பாட்டுக்கு உடம்பு விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. சோ விசிஷ்டாத்வைத்தம்னு சொன்னாலும் பரவாயில்ல, அது உயர்ந்த நிலையில உணர்ந்த நிலையில சொல்லியிருக்காங்க. அதுதான் அல்டிமேட் தான். அந்த வைணவம் சொல்றது கரெக்ட் தான். அதனால எல்லாமே ஒண்ணுதான் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு காயின் இருக்கு, ஒரு நாணயத்தை எடுத்துக்கிறோம். ஒரே நாணயம் ஒண்ணுதான்னு சொன்னா என்ன, அதுக்கு ரெண்டு பக்கம் இருக்குன்னு சொன்னா என்ன, ஏதாவது மாற்றம் வித்தியாசம் வரப்போறதா? இன் பினாமினன் there is no சேஞ்ச். பினாமினன் புரிஞ்சாச்சுன்னா எல்லாமே ஒண்ணுதான். யார் ஒருத்தருக்கு எல்லாமே ஒண்ணுன்னு தோணுறதோ அவங்களுக்கு தான் இன்னும் கிளாரிட்டின்னு அர்த்தம். இதுல எப்ப இருக்க கிளாரிட்டி கம்மியாகுதோ அப்பதான் ஆர்கியூ பண்ண தோன்றது. நான் என்னோட ஐடியா தான் ரைட்டுன்னு சொல்றது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றிங்கம்மா. இப்ப எல்லாம் நிறைய ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. நம்ம தொடர்ந்து இப்பொழுது கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்வோங்கம்மா. வாழ்க வளமுடன். முதல் கேள்வியாக கவிதா கோவிந்தராஜ் அம்மா அவர்கள் அன்மியூட் செய்து நீங்க அம்மா ஐயாட்ட உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். கவிதா அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் கவிதா. மார்க்கத்துல பார்த்தா எனக்கு உங்களை பார்த்தா பெருமாள் லக்ஷ்மி மாதிரி தோணுது. ஞான மார்க்கத்துல பார்த்தா தேவி தேவதைகள் மாதிரி தோணுது. இந்த ரெண்டு பேரையும் பார்த்தா நீங்க சொன்னீங்க பக்தியில ஒரே ஒரு சின்னதாதான் தண்ணி குடிக்க முடியும், ஞான மார்க்கத்துல ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொன்னது ரொம்ப நல்லா இருந்ததுமா. வெரி குட். அப்புறம் நீங்கதான் அது 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 இது நல்லா இருந்தது. ஆனா மந்திரம் படிக்கிறதுனால எந்த எஃபெக்டும் இல்லைங்களாமா? அப்படி கிடையாதுமா. நல்ல வைப்ரேஷன்ஸ்ங்கிறது ஒண்ணு, அது நல்ல அர்த்தம் கொடுக்குதுன்னு ஒண்ணு. இந்த மாதிரி நல்ல எண்ணத்தை தான் தலையில ஓட விடணுங்கிறதுக்காக தான் கிறிஸ்டியானிட்டியில கூட praise the Lordம்பாங்க. praise the Lord. when you praise the Lord, கடவுளோட எல்லா நல்ல குணத்தையும் கவனிக்கிற மனம் கவனிக்குது, அதான் உன்னோட பிரெயின்ல ஓடுது. அத பத்தி வார்த்தையால சொல்லும் போது கேக்குறவங்களுக்கும் அந்த மாதிரி நல்லதை கொடுக்குதுங்கிற அர்த்தத்துல தான் பிரைஸ் தி லார்ட்ங்கிறாங்க. ஆனா அது புரியாம இந்த காலத்துல வர வர என்ன பண்றாங்க, க்ளோரி டு இது காட், க்ளோரி டு இதுன்னு வெறும் க்ளோரின்னு ஒரு வார்த்தையோட சொல்லிட்டு நிறுத்திக்கிறாங்க. கடவுளோட தன்மையை பிரைஸ் பண்றது இல்ல. ஆனா பிரைஸ் தி லார்ட்னு வந்தது அந்த ஆங்கிள் வந்ததுதான் பிரைஸ் பண்றாங்க. அதெல்லாம் சொல்லதான் வேணும், தப்பு கிடையாது, வைப்ரேஷன்ஸ் உண்டு. ஆனா என்ன தெரியுமாமா, நாம இப்ப கோவிலுக்கே போயிட்டு வந்தா கோவில்ங்கிறது எனர்ஜி பேங்க். அது பஞ்சலோகத்தாலான யந்திரங்களை பண்ணி விக்கிரகத்துக்கு அடியில வச்சு அதை கூட அது நல்லா எதெல்லாமும் நினைச்சு வச்சு முக்கி வச்சு எல்லாம் சார்ஜ் பண்ணி எல்லா தன்மையும் அதுல ஏத்திட்டு வச்சு தினம் மந்திரத்தையும் சொல்லி பவர் ஏத்திட்டே இருக்காங்க. அப்ப அந்த பஞ்சலோகத்துக்கு ஒரு தன்மை என்ன இருக்கும்னா எனர்ஜி அப்படியே எமிட் பண்ணிட்டே இருக்கும். அப்போ நீங்க சும்மா அப்படி போயிட்டு வந்தா கூட உங்களுக்கு அந்த எனர்ஜி வரும். இப்படி கோவிலுக்கு போறோம், பணம் வேணும்போது பேங்க்குக்கு போற மாதிரி போறோம், கண்டிப்பா நிம்மதி கிடைக்குது, லைட்டா எடுத்துக்கிறதுக்கு ஐடியா வருது, சால்வ் பண்றதுக்கு ஐடியா வருது, சால்வ் பண்ண முடியாதுங்கும் போது தாண்டி போறதுக்கு ஒரு தைரியம் வருது, ஏதோ எல்லாம் கிடைக்குது பாசிட்டிவ். ஆனா வீட்டுக்கு வந்த உடனே அந்த எனர்ஜிய உடனே அடுத்தவங்க கிட்ட கோச்சின் ரியாக்ட் பண்ணி இழந்துடுறோமே. அப்ப சின்னதா ஸ்லோகம் சொல்லிட்டு கொஞ்சமா கிடைச்ச எனர்ஜியும் கொட்டிடுற மாதிரி இருக்கே. அப்ப அது போராதுன்னு தெரியறது இல்லையா? திருத்திக்கிறது படு முக்கியம். பாருங்க, இப்ப மந்திரம் கோயிலுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 500 யூனிட் கிடைக்குதுன்னு வச்சுங்க எனர்ஜி. மந்திரம் சொன்னீங்கன்னா ஒரு 1000 யூனிட். அதே ஜபம் பண்ணீங்கன்னா 2000 யூனிட். தியானம் பண்ணா இன்ஃபினிட்டி, இறைச்சி பார்க்க முடியாத அளவு கிடைக்குதுங்கிறப்ப உங்களுக்கு எது வேணும்னு நீங்களே டிசைட் பண்ணி. எல்லாமும் நன்மைக்கு கண்டிப்பா நன்மையை கருதி இல்லைன்னா
நான் இன்னொன்னு என்ன தெரியுமா ரொம்ப ரசிக்கிறேன் இந்துத்துவத்துல. இப்ப நம்ம ஊர்கள்ல கடவுள் தன்மையை சொல்லி எல்லாரும் கடவுள்ல இருந்து வந்திருக்கிறோம்னு சொல்லி எல்லாருக்குள்ளாரையும் கடவுள் இருக்கிறான்னு சொன்னதுனாலையும் அறவழி எல்லாம் போதிச்சதுனாலையும் உள்ளூர அந்த மாரல் பியர்பாங்க, தப்பு பண்றதுக்கு பயப்படுறது தப்பு மனசு, அது மாதிரி உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால இந்த பயபக்தினாலதான் நல்லவங்களாவும் இருக்கும். அதனாலதான் பொறுமையோடையும் இருக்கும், பொறுத்து போறோம், யார் என்ன பரியாசிச்சாலும் பரவாயில்லன்னு பேசாம இருக்கோம், அவங்களையும் பிரம்மம்னு பாக்குறோம். இதெல்லாம் மிஸ் ஆறதுனாலதான் ஃபாரின் கண்ட்ரில ஒரு பொறாமையும் ஒரு மருந்தை இப்படி நான் மாத்தினேன்னா எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க. ஐயோ அந்த ஜீன் கெட்டு போயிடுச்சுன்னா இனி வர குழந்தைங்க இப்படி ஆயிடுமேன்னு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அவங்க எல்லாம் பண்றாங்க. ஒரு சின்ன குழந்தை ஒரு AK-7 ரைபிளை எடுத்து கொண்டு போய் ஒரு கருணையே இல்லாம தன்னோட கிளாஸ் ரூம்லயே குழந்தைகளை சுடுதுங்களே பாருங்க. எங்க இருக்காங்க அவங்க, எவ்வளவு உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருக்காங்க. என்னன்னா அவங்களுக்கு இந்த பக்தி மார்க்கம் இஸ் மிஸ்ஸிங். நம்ம பக்தி மார்க்கத்துல ஸ்லோகம் சொல்லி நல்லதெல்லாம் பண்ணிட்டே இருந்ததுனாலதான் நல்லவங்களாவும் இருக்கும். அதனால இதுவும் சொல்லிக்கோங்க, என்ன வேணுமோ சொல்லிக்கோங்க. நீங்க உங்களுக்கு தியானத்து நல்ல டெப்த் கிடைச்சிருச்சுன்னா, நான் இதை வாய் விட்டு சொல்லுனா எனக்கு டயர்ட் ஆகுது, வேண்டாம், எனக்கு அந்த எனர்ஜியை நான் சேவ் பண்ணிக்கிறேன், அதை போய் கிளாஸ்ல பேசி 4 பேருக்கு நல்லதை சொல்லி கொடுக்க பயன்படுத்திக்கிறேன்னு உங்களுக்கே திங்கிங் மாறிடும். நானும் அப்படிதான் தினம் லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு மத்தியானம் சமைக்கும் போது, ராத்திரிக்கு சமைக்கும் போது விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு, கார்த்தால காஃபி டீ டிஃபன் எல்லாம் பண்ணும்போது இந்த நவகிரக ஸ்லோகம் சொல்லி காமாட்சி ஸ்லோகம் சொல்லி குருவோட ஸ்லோகம் சொல்லி எல்லாம் பண்ணிட்டே இருந்தேன். இவர் சொல்லுவார், ஏழை சத்தமா சொல்லி சொல்லி எனர்ஜி எல்லாம் இழக்கிறேன் பாரு, சும்மா இருங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு. அப்புறம் இப்ப சொல்றதுக்கு சக்தி இல்லை. இப்ப எனக்கு 71. ஆனா இப்போ இல்ல இப்போ பேசி இந்த மாதிரி நான் ஸ்லோகத்தை கூடவே சத்தமா சொல்லி வேஸ்ட் பண்றதை விட இந்த எனர்ஜியை கிளாஸ்ல போய் பேசுறதுக்கு வச்சுக்கிறேன்னு ஆயிடுச்சு. அப்போ அது நேச்சுரலா தியானத்துல டெப்த் கிடைக்க 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 பக்குவம் வரும். அதுதான் உள்ளூர நல்லா பழுத்து வர்றது. ஒன்னே ஒண்ணு, ஜபம்னா எதை பத்திமா ஜபம் பண்றது? ஜபம் நம்ம கடவுளோட நாமத்தை திரும்ப திரும்ப சொல்றது. ராம் 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 நேனா ஹரே ராம், ஒரே வார்த்தை சொன்னா தூக்கம் வந்துருதுன்னுட்டு ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு வார்த்தை, ஒரு வரியோ 2-3 வார்த்தைகளால ஆனதோ சொல்ல ஆரம்பிச்சுக்கிறாங்க. இது திரும்ப திரும்ப சொல்றதுதான் ஜபம் ஆக்சுவலா. ஆனா கிறிஸ்டியன் சொல்றது ஜபம்ங்கிறது கடவுளே இறங்குவதாக, அவருடைய அருள், பிதாவுடைய அருள் எல்லாருக்கும் இறங்குவதாக எல்லாம் சொல்றது. அப்படி பிரார்த்தனையை அவங்க ஜபம்னு சொல்றாங்க. அந்த வார்த்தையை நம்ம மிஸ்டேக் பண்ணி கூடாது. ஹிந்துஸ் சொல்ற ஜபம்னா திரும்ப திரும்ப அந்த நாமத்தை சொல்றது. கடவுள் வேற, கடவுள் நாமம் வேற அல்ல. இப்போ கவிதா அப்படின்னா நீங்க தான் கூப்பிட்ட உடனே என்னங்கம்மான்னு கேப்பீங்க. அந்த மாதிரி இப்ப கடவுளையும் உங்களையும் அந்த பேரையும் பிரிக்க முடியாது. இப்போ அது மாதிரி கடவுள் நாமத்தையும் கடவுளையும் பிரிக்க முடியாதுன்னு ஒரு காலத்துல நீ சொல்லு அப்படின்னு சொல்லி வச்சு அதுல இருந்து தாண்டி போறதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஜபமாலைய 108 தரம் உருட்டுவீங்க, 108 முடிச்சுன்னா ஒரு எண்டு வந்துரும், முடிவு வந்துரும். அப்போ அப்படியே அங்க ஒரு அமைதி நிலைக்கு வரும். அது ஜபம் தியானத்துக்கு லீட் பண்ணுது, தியானத்துக்கு கூட்டிட்டு போகுது. அதை நிற்காம திருப்பி ஆரம்பிச்சிடுறாங்க. 108 சொல்லி முடிச்சுடனே அந்த இடத்துல ஒரு அமைதி நிலை கிடைக்கும். அதை அப்படியே கண்டினியூ பண்ணீங்கன்னா அதுதான் தியானம். ஆனா விளக்கம் இருக்கிறதுனாலதான் இப்ப எனக்கு புரியுது, மைண்ட் லிபரேட் ஆனங்காட்டி ஜபத்தினாலையும் என்லைட்டன் ஆகலாம். ஆனா ஏன் ஆக முடியலன்னு எனக்கு புரியுது. என்னன்னா இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, இப்போ ராம் ராம் ராம்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே தூக்கம் வருது, அந்த தூக்கம்னு மிஸ்டேக் பண்ணி திரும்ப வெளியில வந்துடுறாங்க, 14+ வந்துடுறாங்க. தூக்கம் வருதுன்னா என்ன, கொஞ்சம் கொஞ்சமா ஜப்பம் பண்ண பண்ண ஆல்பால இருந்து அப்படியே தீட்டாக்கு போகுதுன்னு அர்த்தம். அப்படி போய் போய் நின்றுச்சுன்னா பரவாயில்ல, தூக்கம் வந்து சும்மா இருங்க. அப்ப சில பேர் அப்படியே நிறுத்தின உடனே தூக்கம் கலைஞ்சிரும். திரும்ப பரவாயில்ல ஜபம் பண்ணிக்கோங்க பண்ண 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 அப்படி திரும்ப நிக்கும். நின்னு ஒரு நாளைக்கு நம்பிக்கையோட இருக்கும்போது டக்குன்னு அதுவே உள்ள இழுத்துக்கும். அதாவது இழுத்தாதான் என்லைட்டன்மெண்ட் கிடைக்குது. தான் நம்மளாக அடைய முடியாது. காட் ஹேஸ் டு வித்ரா, அந்த மாதிரி நிகழணும். ஆனா அதுக்குள்ளார மனசு வந்து போயிடுது. அது ஒண்ணு புரிஞ்சிச்சு, இந்த காலத்துக்கு அறிவு இவ்வளவு தூரம் விகாசம் விரிஞ்சு இருக்கும் போது, அறிவு விரிஞ்சிருக்கும் போது விளக்கம் தேவை, விளக்கம் தேவை, ஞான மார்க்கம் வேணும். அது அழகா சுவாமிஜி படிக்காதவங்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி, இத்தனை நாள் ஸ்லோகம் சொல்லாதவங்களுக்கும் இது போருமா அப்படின்னு நம்புற மாதிரி, படிச்சவங்களும் ஏத்துக்கிற மாதிரி, எல்லாருக்கும் ஆகிற மாதிரி சொல்லி வச்சுட்டாரு.
பக்தி மார்க்கத்துல சொன்ன கதைகளுக்கும் பொருத்தமா இருக்கு, சயின்டிஸ்டோட ஸ்டேட்மெண்ட்ஸுக்கும் பொருத்தமா இருக்கு. எங்கேயுமே குறையே காண முடியாது. இது அல்டிமேட் ஞானம், வாழ்க்கை விஞ்ஞானம், இறை ஞானம் எல்லாமும். நன்றிங்கம்மா. இவ்வளவு தூரம் எனக்கு சொன்னீங்க. ஆனா 2-3 இருக்கு. நிறைய பேர் லைன்ல இருக்காங்கம்மா. வாழ்க வளமுடன். சரி, வாழ்க வாழ்க வளமுடன். வளம். வாழ்க வளம். ரொம்ப நன்றிங்கம்மா. அந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்க நோட் பண்ணி வைங்க. மறுபடியும் அடுத்த முறை அம்மாவும் ஐயா வரும்போது நீங்க அதை கேட்டுக்கலாம். சரிங்கம்மா. நன்றிங்கம்மா. உங்களுக்கு இறுதியா டைம் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறோம். வாழ்க வளம். சரிங்கம்மா. சரிங்கம்மா. நன்றி. நன்றிங்க கவிதாம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த என்பராக கண்ணம்மாள் அம்மா அவர்கள் அன்மியூட் செய்து அம்மாட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க வளம். அருமையான குரலுங்கம்மா. பாட்டு சூப்பர். அம்மா இந்த சக்திகளும் சிவகலத்துக்கு மேலையும் இன்னும் ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படிங்கம்மா? எப்படின்னா இயக்கம்னு வந்தது விஸ்வமா ஆனது விஷ்ணு. ஓகே, யூனிவர்ஸ் பிரபஞ்சம் வெறும் நம்ம கேலக்சி பூமி நினைச்ச கூடாது. ஃபுல் கேலக்சி எல்லாம் கலந்தது சக்தி களம் தான் விஷ்ணு. அதை தாண்டியும் சிவம்னு சொல்றாங்க. சிவம் வந்து சர்வதி சாட்சி பூதம், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனா இயங்குறது இல்ல, இயக்கம் இல்ல, சாட்சியா மட்டும் பார்த்துட்டு இருக்காருங்க. ஆனா அது வந்து நம்ம இதுக்கு வந்து கொஞ்சம் தூரம் அப்படின்னு எல்லாம் நமக்குதான் இப்ப பிசிக்கலாவே யோசிச்சு யோசிச்சு உடம்பே நான் நினைச்சதுல அங்கேயும் நம்ம பிசிக்கலா கற்பனை பண்றோம். அப்படி பண்ணினீங்கன்னா கூட பிரபஞ்சத்தை தாண்டி கொஞ்ச தூரம் வரைக்கும் சிவநிலை அது சாட்சியா பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த இயக்கத்தை தாங்கிட்டு இயக்கத்துக்கு சப்போர்ட்டிவா இருந்துட்டு இருக்கு. ஆனா அதையும் கடந்து லிமிட்லெஸ்ஸா இருக்கு இல்லைங்களா, அந்த லிமிட்லெஸ்ஸ பிரம்மம்னு சொல்றாங்க. பிரம்மம், அதுக்கு பேர் பிரம்மம். பிரம்மம். பிருஹ்னா மகா பெருசுன்னு அர்த்தம், மைட்டியஸ்ட் ஆஃப் ஆல், பிரம்ம ரிஷி. அதனால அத உணர்ந்தவங்கள பிரம்ம ரிஷிங்கிறாங்க. அப்ப அது பிரம்மம்னு சொன்னாங்க. சுவாமிஜி ஒரு பாடல் எழுதியிருக்கிறாரு, மலரே மலரே நீ யார். அதுல ஒரு வரி வரும், மூலம் சிவமாம் பிரம்மமதே. பிரபஞ்சத்துக்கு மூலம் சிவம், சிவமாம், பிரம்மமும் அதேதான் அப்படின்னு எழுதியிருக்கிறார். சுவாமிஜி மென்ஷன் பண்ணியிருக்கிறார். சரி சரி சரிங்கம்மா. அப்படிங்கம்மா, கேட்டது உங்களுக்கு கேட்கணும் ரொம்ப நாளா கேட்டேங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. 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 வாழ்க வளமுடன். நன்றிங்க. அடுத்த என்பராக மோகனா அம்மா அவர்கள் அன்மியூட் செய்து பேசலாம். நீங்க கேள்வி கேட்கலாம். ஹலோ, வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வாழ்க வளம். வளமுடன் அம்மா. நான் ஒரு கேள்வி பக்தி மார்க்கத்துல கேக்குறேங்கம்மா. இப்போ பக்தி மார்க்கத்துல அந்த காலத்துல இருந்து எல்லாரும் பூஜை பண்றாங்க, புனஸ்காரம் பண்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி லலிதா சரஸ்நாமம் படிக்கிறாங்க. எல்லாமே முருகர் பெருமாள் எல்லாருக்குமே கும்பிடுறோம். ஆனா எல்லாரும் அந்த ஒரு பொழுதுன்றது ஆரம்பிச்சது அது வழி வழியா அதே தானம்மா செய்யறோம். இப்போ ஒரு பொழுதுன்றது ஒரு நன்மைக்கா இதுக்கான்னு நீங்க சொல்லுங்கம்மா. இப்போ சுவாமிஜியும் இந்த மாதிரி ஞான மார்க்கத்துக்கு வந்து எல்லாவற்றையும் தெளிவா விளக்கியாச்சு, ஃப்ரீக்வன்சி சார்ட் சொல்லியாச்சு. இருந்தாலும் மௌனத்தை கடைபிடிங்கன்னு சொன்னார் இல்லைங்களா? ஆமாங்க. அந்த மௌனம்ங்கிறது மனம் அடங்கிறதுக்காக ஒரு பயிற்சி. அப்போ மனசுக்கு உடம்பு மேல ஒரு கண்ட்ரோல் வரணுங்கிறதுனால உபவாசமும் இருக்கத்தான் வேணும். ஏன்னா நிறைய பேருக்கு ஒண்ணு உடம்ப பத்தின ஞானம் இல்லாமலும், இன்னொன்னு செல்ஃப் பிட்டி, மனசு வீக்கா இருக்கிறதுனாலையும். ஒருவேளை டயபெட்டிஸ் வந்துருச்சு, ஆனா சின்சியரா தியானம் பண்றவங்கன்னு வச்சுக்கோங்க, பசிச்ச உடனே சாப்பிடலன்னா என்னமோ ஆயிட்ட மாதிரி, அப்படியே சுகர் ஷூட்டப் ஆயிட்ட மாதிரி, அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்துடுற மாதிரி எல்லாம் கற்பனை பண்றாங்க. அப்போ இவங்களும் சாதனையிலயும் முன்னேறணும், இந்த கனெக்ஷனையும் மனதுக்கும் உடலுக்கும் இருக்கிற கனெக்ஷனையும் புரிஞ்சுக்கணும், ஓவர் கம் ஆகவும் வேணும், அதை தாண்டியும் வந்தாகணும். அப்படிங்கிறதுக்காக உபவாசமும் இருக்கத்தான் வேணும்னு சொன்னாங்க. ஒண்ணு மைண்ட் கண்ட்ரோலுக்காக, பாடி வந்து மனம் சொல்றபடி உடல் கேட்கணும் அதுக்காக. அதுக்கப்புறம் அந்த மாதிரி உபவாசத்தை எப்ப இருக்க சொன்னாங்கன்னா, மெயினா காஸ்மாஸ்ல ஒரு சேஞ்ச் இருக்கும் போது. இப்ப அமாவாசை பௌர்ணமின்னா சூரியன் சந்திரன் அப்புறம் பூமி வரும்போது அமாவாசை. அந்த சமயத்துல என்ன ஆயிடுச்சு, பூமிய சூரியனோடு சந்திரனோடு பூமிக்கு ரொம்ப வரும்போது அந்த எனர்ஜி வாங்கிக்கோங்க. உடல் உயிர் மனத்துக்கான எனர்ஜி அது. சூரியனாலதான் வாழ்க்கையே உண்டாச்சு, சந்திரனாலதான் மனமே இயங்குது. அந்த எனர்ஜி வாங்கிக்கோங்க. வெறும் சோர்ல இருந்து வர எனர்ஜியை நம்பிட்டு இருக்காதீங்க.
அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு பொழுதாவது சாப்பிடாம இருங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. அந்த சரி காஸ்மாஸ்ல கனெக்ஷன் காஸ்மிக் வரணும்னு எனர்ஜி காஸ்மிக் எனர்ஜி வாங்கிக்க வாங்கிக்கிறதுக்காக. ஏன்னா வெறும் சாப்பாட்டு எனர்ஜியை மட்டுமே வாங்கிட்டு இருந்தா ஒரு மாதிரி ம் மண்டுத்தனம் தான் இருக்கும். ஓ கிராஸ் லேயர்ல தடிச்ச லேயர்ல தான் அறிவு இருக்கும் தவிர ம் சூக்ஷ்மமா இருக்கிறத புரிஞ்சுக்காது. ஓ கொஞ்சம் உணங்கி உணங்கி காயும் போது என்ன ஆகுது, உடல் செல்களும் எக்ஸ்ட்ராவா இருக்கிறதெல்லாம் தின்னு தீத்து சரி பண்ணிடுது. ஓ அப்படி பட்னி கிடக்கும் போது கேன்சர் செல் கூட வளர்றது இல்ல, இருந்தா கூட அது செத்து போகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த காலத்துல டாக்டர்ஸ். ஓ உபவாசம் சரிங்கம்மா இருந்தா நிறைய நேரம் சாப்பாடு இல்லாம உடம்பு காஞ்சிச்சுன்னா ம் கேன்சர் செல் இருந்தா கூட உடம்பு அதையும் தின்னு செரிச்சிடுதாமா, இல்லாம பண்ணிடுதாமா. அந்த ம் மாதிரி பல நன்மையை கருதி சொல்லியிருக்காங்க. அதுக்கு உடலுக்கும் மனதுக்கும் கண்ட்ரோலுக்கும் ஆன்ம முன்னேற்றத்துக்கு எல்லாத்துக்குமே உதவும் இருக்கத்தான் வேணும். உடல்ல இருக்கிற தன்னோட அவயவங்கள் எல்லாம் தன்னை தானே சுத்தப்படுத்திக்கிறதுக்கும் ஆமா. ம் புதுப்பிச்சுக்கிறதுக்குமான ஒரு ஒரு டைம் தான் டைம் உபவாசம். கொடுக்கறது. டைம் கொடுக்கறது. லிவர் சரி தன்னை சுத்தம் பண்ணிக்கிறதுக்கும் எல்லாமே எல்லா ஓ உடம்புல இருக்கிற ஜீரண கருவிகள் உறுப்புகள் எல்லாமே தன்னை பாதுகாத்துக்காக செல்ஃப் டைம்னு ஒண்ணு கொடுக்கறோம் அதுக்கு. இல்லைன்னா நம்ம சரிங்கம்மா எதையோ உள்ள போட்டே இருக்கோம். 10 தரம் 15 தரம் தண்ணியை தவிர ஆமாங்க நீங்க என்ன குடிச்சாலும் அது ஒரு டைஜஸ்ட் ஆகிற ப்ராசஸ் தான். அதுக்கு நம்ம சரிங்க டைமே கொடுக்கறது இல்லை. அதுக்காக தான் ஒரு பொழுது இருக்கணும்னு சொல்றது. ஆ ரொம்ப நன்றிங்கப்பா. இன்னொரு கேள்வி இருக்கு. ம். நீங்க வீட்டுல பூஜை பண்றது சொன்ன அந்த ஒரு இது ரொம்ப அருமையா இருந்ததுங்கம்மா. எல்லாருமா பூஜை பண்றாங்க, ஒருத்தர் ஒருத்தர் பூஜை தானே பண்றது பண்றாங்க. வந்து அதே மாதிரி மறுபடியும் கோயிலுங்களுக்கு போறது ஒரு மன ஆத்ம திருப்தி ரொம்ப நல்லாதாம்மா இருக்கு. ம். நீங்க சொன்ன மாதிரி பாபா கோயிலுக்கு ராகவேந்திரா கோயிலுக்கு எல்லாம் போனா ம். இப்ப கோயிலுங்கள்ல அந்த தவ மண்டபம்னு ஒரு இது இருக்கு ஆமா. இல்லைங்களாம்மா, ம். அதுல உட்கார்ந்தா நல்ல வைப்ரேஷன் வருது. எங்க வேணாலும் உட்கார்ந்து தியானம் பண்ணலாம் இல்லைங்களாம்மா? பண்ணலாம். கண்டிப்பா பண்ணணும். ஆ கோவில்ல தியானம் பண்றதுக்காகத்தான் 1000 கால் மண்டபம்னு தூணு கட்டி விட்டு நல்லா நீட்டமா காரிடார் போட்டு வர்றவங்க எல்லாம் ஆமாங்க அங்க போய் எல்லாம் பண்ணிட்டு ஐயர் வச்சு விடுவாரு. அந்த காலத்துல அவர்தான் விபூதி குங்குமம் வச்சு விடுவாரு. ஆமாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு அங்க உட்காந்து தியானம் பண்ணிட்டு போவாங்க. அப்படிதான் ம் வந்தது, ஆரம்பிச்சது. அப்புறம் ம் ஐயர் எல்லாரையும் தொட வேண்டியிருக்கு, வேண்டாம் வேண்டாம் எல்லாரும் உள்ள வராங்கன்னுட்டு அவர் வைக்காம கையில மட்டும் இப்படி போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாங்கம்மா. கோவிலுக்கு போனா உட்காரணும் தியானம் பண்ணுங்கிறது போயிட்டு அப்படி உட்கார்றது பம் இடிச்சாச்சுன்னா கோவில உட்காண்டாச்சுன்னு ஏந்து வந்துடுறான். அப்படி ரொம்ப சீப்பா ஆக்கிட்டாங்க. வர வர அந்த இல்லம்மா இப்போ உட்கார்ந்து வரணுங்கிறதே தியானம் பண்றதுதான் குறிப்பிடா அப்படி சொன்னாங்க. சொன்னாங்க. ஆனா இப்ப என்ன பிரசாதம் வாங்கி கொண்டு போய் உட்கார்ந்து அதை சாப்பிடுறாங்க உடைச்சு நல்லா. சாப்பிட்டு மத்தவங்களுடைய துணிமணியை வேடிக்கை பார்த்துட்டு கதை பேசிட்டு வர்றோம். அது பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது. வரும் உட்கார்ந்து தியானம் தராதீங்க, வராங்க. தியானம் பண்றது. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா மோகனம்மா, நன்றி. எனக்கு வாழ்க ரொம்ப வளமுடன். சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த மெய்யன்பராக சுசீலாமா அவர்கள் பொள்ளாச்சியிலிருந்து அன்மியூட் செய்து நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். நன்றி சசிகலா அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க அம்மா வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சுஷீலா. ஐயா நம்ம நேர்நிலை தவம் பண்ணும்போது துவாத சாங்கத்துல கொஞ்ச நேரம் நிக்கிறோங்கம்மா. என்ன துவாத தாவம்? சாங்கத்தை அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. துவாத சாங்கம்ங்கிறது எதுக்காகன்னா, இப்போ நம்ம கடவுள்னாலே எல்லாரும் அப்படி மேல பார்ப்பாங்க, "ஓ கடவுளே" அப்படின்னு. இண்டிவிஜுவலி இன்வேரியபிளி எவ்ரி இண்டிவிஜுவல் லுக்ஸ் அப் ஃபார் காட் when they pray to God. மேல ஓ காட் அப்படின்னு மேல பாக்குறாங்க. ஆனா அது அல்ல கடவுள் தன்மை. கடவுள் தன்மைங்கிறது உள்ளேயும் வெளியிலையுமா நீக்கமர நிறைஞ்சிருக்கு. இந்த உண்மையை உணரணும். நாம அந்த அறிவு, எல்லையற்ற அறிவு, ஒரே பேரறிவு. பிரபஞ்சம்னு உடனேவே பாருங்களேன், பிரபஞ்சம் சுத்தவெளின்னு ரெண்டாயி போச்சு. அப்புறம் இயக்கம்னு வந்த போது நம்ம உடம்பு சாலிடா, மனம்னு உள்ளூர சைலண்டா சூக்ஷ்மமா, ஆனா உயிர் சக்தி இல்லைன்னா எங்க அதுன்னு தெரியும். இப்போ 3 ஆயிடுச்சு. புலன்கள் 5 ஆயிடுச்சு. புலன்கள்ல இருந்து வர விளைவு இன்னொரு 5 10 ஆயிடுச்சு. இப்படி போய் மல்டிப்ளை ஆகி ஆகி உண்மையை உணர முடியாமலே இருக்கோம் நம்ம. அதனால உள்ளேயும் வெளியிலையும் ஒரே சைத்தன்ய மகாசக்தியே இருக்குங்கிறத உணர்ற முயற்சி தான் துரியாதீத தவம். அதுல உடம்ப தாண்டியும் கவனிச்சு பாரு, கான்சியஸ்னஸ் இருக்கு. ஒரு சின்ன இது உங்களுக்கே சொல்றேன் உதாரணம். டெய்லி லைஃப்ல பாருங்களேன், ஏன் இப்படி ஏன் இப்படி உங்க லைஃப்லயே
யாராச்சும் உங்ககிட்ட க்ளோஸா வந்து உட்கார்றாங்க சத்தம் இல்லாம. ஆனாலும் ஒரு பாயிண்ட்ல கிட்ட வரும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். திரும்பி பாப்பீங்களா இல்லையா? கண்டிப்பா. எப்படின்னா உங்க உடம்புல இருந்து ஜீவகாந்தம் வெளியேறது உடலை தாண்டியும் கொஞ்சம் தூரம் வரைக்கும் இருக்கும். அதுதான் ஆரா அப்படிங்கிறாங்க, அந்த பிரணவ சரீரம்னு. அது தொடும்போதுதான் உங்களுக்கு உணர்றது. அது கிட்ட வரும்போது, அதுவே தியானம் பண்ணி பண்ணி பழகி இருக்கும் போது நம்ம ரோடுக்கு கிட்ட அங்க என்டர் ஆகும் போதே இங்க தெரிஞ்சிடும். ஏன்னா அவ்வளவு தூரம் நம்ம ஆறாவும் விரிஞ்சு இருக்கிறதுனால அவங்க உள்ள வரும்போதே தெரியுது. ஒரு சமயம் இன்னும் விரிஞ்சிருக்கிறவங்களுக்கு அவங்க கிளம்பும் போதே இன்னைக்கு அவங்க வரப்போறாங்கன்னு தெரியுது. அது மாதிரி 150 கிலோமீட்டர் வரைக்கும் அவரோட இது பரவி அமைதி, எல்லாருக்கும் அமைதியா இருக்குமாமா ஊர் பூரா. இந்த மாதிரி நம்மளுடைய ஆறாவையே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா உடலை தாண்டி விரியறதுல முதல் ஸ்டெப், யூ ஹாவ் டு ரியலைஸ் யுவர் ஓன் ஆரா. அதுக்காக தான் உடலை. அதுலயும் நான் வந்து இந்த அனுபவானந்தாஜின்னு ஒருத்தர் உபன்யாசம் பண்றவரு, ரொம்ப வேடிக்கையாவும் பேசுவாரு, ரொம்ப நல்லா பேசுவாரு, அத்வைத தத்துவம் இங்கிலீஷ்ல சொல்லுவாரு. சரி போலான்னு போவேன். அப்போ அன்னைக்கு பாத்துட்டு இருக்கேன், தள்ளி உட்காந்துட்டு புல் ஒளி வெள்ளம் பால் மாதிரி இருக்கு, நடுவுல உடம்பு சுத்தி ஒளி வெள்ளம். அட இதுதான் துவாதசாங்கம்னு அப்ப புரிஞ்சிச்சு. அதுதான் துவாதசாங்கம். எனக்குமே ஒரு சமாதியில 2 இடத்துல, மல்லண்ணான்னு ஒருத்தர், இன்னொரு கைவார தாத்தையான்னு கேஜிஎஃப்ல, அந்த சமாதியில போய் தியானம் பண்ணும்போது ஈவன் ஐ குட் ஃபீல் மை ஆரா. அது மாதிரி இது உணரணும். ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உடம்ப தாண்டியும் அதே சைத்தன்யம் தான் இருக்குன்னு உணர்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் துவாதசாங்கம். 12 அங்கம்னு அர்த்தம். த்வீனா 2, தஸ்னா 10, அங்கம்னு 12 அங்குலம் அல்ல, 12 அங்கம். எப்படின்னா பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச ஞானேந்திரியம் 10, மனச அர்த்தேந்திரியம் பாங்க, பாதி இந்திரியம் பாங்க 11. இது 12வது, உடலை தாண்டி இருக்கிறது தான் துவாதசாங்கம். ஓகேங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா சுசீலாம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த நேயந்தராக ஷர்மிளா அம்மா அவர்கள் அரக்கோணத்திலிருந்து அன்மியூட் செய்து பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா, வாய்ப்பு கொடுத்ததுக்கு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். உங்களுடைய இந்த சிந்தனை சொல்றது அண்ட் நீங்க 2 பேருமா சேர்ந்து வந்து நீங்க எல்லாருடைய கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கறது வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் வந்து நீங்க சொல்லும் பொழுது, இவ்வளோ விஷயங்கள் வேதாத்திரியத்துல இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நான் எப்போ அந்த நிலைக்கு வரப்போறேன் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்குதம்மா. உங்களுடைய சிந்தனைகளை கேட்கும் போது, கேள்வி பதில் நிகழ்ச்சி எல்லாம் ரொம்ப ஆழ்ந்து நீங்க சொல்றது ரொம்ப அப்படியே ரொம்ப வியப்பா இருக்குது கேட்கறதுக்கு. ரொம்ப நன்றி அம்மா, நன்றிங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா எனக்கு 2 கேள்விங்கள்மா. என்ன அப்படின்னா, இந்த காயகல்பம் வந்து காலையில பண்ற காயகல்பம் கரெக்டா செஞ்சிடுறாங்கம்மா. இந்த மாலையில பண்ற காயகல்பம் செய்யற டைம்ல, இப்போ வெளியில எங்கேயாவது நம்ம டிராவல்ல இருக்கிறோம், அந்த டைம்ல நம்மளால பண்ண முடியல, இல்ல ஏதாவது மறந்து போய் எதையாவது சாப்பிட்டுறோம். ஏன்னா நம்ம காயகல்பம் பண்ணும்போது வயிறு காலியா இருந்தாதான் அது பண்ண முடியும், எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு. நிறைய நேரம் வந்து இந்த மாலையில பண்ற காயகல்பம் வந்து மிஸ் ஆயிடுதுங்கம்மா. இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்குதுங்களா? இப்போ நிறைய பேருக்கு மிஸ் ஆகுது. எல்லாருக்கும் நீங்க பிராங்கா ஒத்துக்கிறீங்க, பல பேர் ஒத்துக்கல, அவ்வளவுதான். எனக்கும் ஈவினிங்ல மிஸ் ஆறது உண்டு. ஆனா என்ன சொல்ல வரேன்னா, வீட்டுல இருக்கிற அன்னைக்கு மட்டும் பண்ணிக்கோங்கம்மா, பரவாயில்ல, போதும். வெளியில போற அன்னைக்கு எங்கேயோ போற இடத்துல எல்லாம் அத பண்ண வேண்டியது இல்ல. என்ன கொஞ்சம் பர்சன்டேஜ் பலன் குறையும், அவ்வளவுதானே. வீட்டுல இருக்கிற அன்னைக்கு கண்டிப்பா பண்ணிக்கோங்க. ஆனா வீட்டுல மறக்காம இருக்கிறதுக்காக ஒன்னா சாயங்காலம் நாங்க என்ன பண்ணுவேன்னா, சாயங்காலம் தியானம் பண்ணிட்டு 4 மணிக்கு 9 மைய தவம் பண்ணிட்டு அங்கேயே பண்ணிட்டு கீழே வந்துட வேண்டியது. அப்புறமா டீ குடிக்க வேண்டியது. சில பேருக்கு சொல்லுவேன், விளக்கு ஏத்தும் போது இத பண்ணிட்டு தான் விளக்கேத்துறதுன்னு வச்சுக்கோங்கன்றுவேன். ஏன்னா ஏதோ ஒண்ணு அதுக்கு ஒரு முடிச்சு போட்டு வச்சாதான் அது கேட்கும், இல்லைன்னா செய்யாது. இந்த மனசு ஏமாத்துறதுக்கே காத்துட்டு இருக்கோம். அதனால அந்த விளக்கை இந்த பண்ணிட்டு விளக்கேத்துங்க. அப்படி ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க எதனால சாயங்காலத்துல செய்ய முடியறது இல்லைன்னு சொல்றீங்க? சொல்லுங்க. மறந்துருதுன்னு சொல்றாங்களே, ஏதோ சாப்பிட்டுடுறோம். என்ன சாப்பிடுறீங்க? என்ன இருங்க சொல்லுங்க ஐயா. 10 இட்லியா சாப்பிடுறீங்க?
இல்லைங்க ஐயா, இல்ல ஒரு இல்ல. போண்டா சாப்பிடுறீங்க, கொஞ்சம் அவ்வளவுதான். யோசிச்சு பாருங்க. ஒரு போண்டா டீ எங்கேயோ கொடுக்குறாங்க, சாப்பிடுறீங்க. சரிங்க ஒரு ஐயா. வடை சாப்பிடுறீங்க, ஒரு 2 பஜ்ஜி சாப்பிடுறீங்க. ஆமாங்க. அதனால செய்யறத நிறுத்தாதீங்க. ஆமா. அந்த உணவு கொஞ்சம் ஜீரணிக்கிறதுக்கு, எனர்ஜியை மேல கொண்டு வரப்போ ஜீரணம் ஆகிறதுக்கு டைம் டிலே ஆகும், அவ்வளவுதான். இல்ல அது அதனால சாப்பிட்ட பின்ன உடனே செய்ய வேண்டாம், ஒரு 1/2 மணி நேரம் விட்டுட்டு செஞ்சிடலாமே. அத சப்போஸ் உங்களுக்கு 1 அந்த மணி டைம் நேரம். வந்தா ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நீங்க பண்ணலாம், தப்பு இல்ல. என்னத்தினாலன்னா எனர்ஜியை மேல கொண்டு போறப்போ டைஜஷன் ப்ராசஸ் டிலே ஆகும். கொஞ்சம் டிலே ஆனா பரவாயில்ல, டின்னர் லேட்டா சாப்பிட்டுக்க. இல்ல அது பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்க, சாப்பிட்டுட்டு நானும் கவனிச்சிருக்கேன், அஸ்வினி முத்ரை பண்ணா கொஞ்சம் வயிறு லேசா ஷேக் ஆயிட்டு உள்ள சாப்பிட்டது மேல ஆசிட் மாதிரி வருது, அதனால அவங்க சொல்றாங்க அதனால சாப்பிட்ட நீங்க உடனே. அதை நினைவுதான், அதெல்லாம் இல்ல தாண்டி கொஞ்சம் அத நேரம் அதை கழிச்சு தாண்டி செய்யுங்க. மறந்துருங்க. கொஞ்சம் ப்ராசஸ் டிலே ஆகும். நான் செய்யணும்னு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அதுல லாபம் இருக்கு. தைரியமா செய்யலாம் நீங்க. கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா, செய்யறேங்க ஐயா, செய்யுங்க நன்றிங்க ஐயா. செய்யுங்க. ஐயா என்னோட 2வது கேள்வி, நான் வந்து பிரம்மஞானம் முடிச்சுட்டு அருளதி முடிச்சுட்டேங்கம்மா. பிரம்மஞானம் முடிச்சுட்டு நான் ஆழியார்ல இருந்து வரும்பொழுதே வந்து எனக்கு அந்த நான்வெஜ் சாப்பிடணுன்ற அந்த ஒரு உணர்வே எனக்கு இல்லை. அதுக்கு முன்னாடி வரைக்கும், ஆழியார் போறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். எப்ப பிரம்மஞானம் போயிட்டு வந்தேனோ அதுல இருந்து எனக்கு அது மேல ஒரு பெருசா ஈடுபாடு இல்லைங்கம்மா. அப்படியே டோட்டலா விட்டுட்டேன். இப்போ துணை பேராசிரியர் பயிற்சிக்கு இப்போ நான் போயின்னு இருக்கேன். இப்போ ஆ, என்னன்னா, இந்த நான் டெய்லி உடற்பயிற்சி செய்யறேன், காலையில எழுந்து உடற்பயிற்சி செய்யறேன், கண்ணாடி பயிற்சி எல்லாம் நான் செய்யறேன். இப்போ எனக்கு வந்து என்னோட உடல்ல வந்து வெயிட் வந்து ரொம்ப லாஸ் ஆகுற மாதிரி எனக்கு எல்லாருமே கேக்குறாங்க, என்ன ரொம்ப ஆள் ரொம்ப டல்லா இருக்கீங்க, வெயிட் ரொம்ப கம்மியாயிட்டே வரீங்களே, முன்னாடி 62 இருந்தேன், இப்போ 58 இருக்கேன் நானு. எனக்கு வயசு வந்து 43 வயசு ஆகுது. எல்லாரும் கேக்குறாங்க. நான் சொன்னேன், இல்ல நான் ஆக்டிவா இருக்கேன், நான் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கறதுனால எனக்கு உடம்பு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் நீங்க ஆள் பாக்கிறதுக்கு ரொம்ப டல்லா இருக்கீங்க அப்படின்றாங்க. எனக்கு என்ன அப்படின்னா, நான் ஏதாவது பயிற்சி ஏதாவது நான் தப்பா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேனா, நான் மன்றத்துல நிறைய கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, நானும் அதை ஃபுல்லா நம்ம ஆழியார்லயே நிறைய பயிற்சி எல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் ஒரு சின்ன அந்த ஒரு பயம் இருக்கு. இப்போ எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து இருந்துட்டே இருக்குதுங்கம்மா. எனக்கு இந்த இப்ப ரீசெண்டா ஒரு வருஷமா தான் 2 நாள் ஆனாலும் என்னால வந்து மோஷன் போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ட் அல்சர் ப்ராப்ளம் எனக்கு இருக்கு. இது ரெண்டும் சரி பண்ணணும்னா நான் என்ன பயிற்சி பண்ணா எனக்கு இது ரெண்டும் சரி ஆகும்னு எனக்கு தெரியலம்மா. கொஞ்சம் எனக்கா சொல்லுங்களேன் ப்ளீஸ். இப்போ 2வது கேள்வியில 3 கேள்வி கேட்டீங்க, இருங்க. அதனால பரவாயில்ல, கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு தான் உட்காந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து எடை குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க, ம். எக்ஸ்ட்ராவா இருந்த மூளை சதை குறைஞ்சிருக்கலாம். 2வது, நீங்க உங்களுக்கு சப்கான்சியஸ்லி நான் மாம்சம் சாப்பிடுறத நிறுத்தினதுனால எடை குறைஞ்சிடுச்சோ அப்படின்னு தோணலாம். அது அப்படியா இருந்தாலும் வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்னா நம்மளுக்கு நேச்சுரலா பருப்புல இருக்கிற புரோட்டீனை மசுலா மாத்துற சக்தி தான் இருக்கு. அனிமல் ப்ரிப்பேர் பண்ணின ஃபேட்ட புரோட்டீனை மசுல வாங்கி நமக்கு செரிக்கிறதுக்கு சக்தி இல்ல. அதனால அந்த செல்ஃப் பிட்டி வச்சுக்காதீங்க, உள்ளூர சப்கான்சியஸ்லி வச்சுக்காதீங்க. வச்சுட்டீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு சாப்பிட்டுருவீங்க நான்வெஜ். அதனால சரிங்க. அந்த செல்ஃப் பிட்டி வேண்டாம். 2வது, கொஞ்சம் குறைஞ்சு ஊழசதையெல்லாம் இல்லாம கரெக்டா ஆனது கரெக்டு தான். கான்ஸ்டிபேஷன் விஷயத்துல ஏதாவது ஒண்ணு எக்ஸ்ட்ராவா நாம மலம் இளக்கி சாப்பிட்டு தான் ஆகணும். என்னன்னா இப்ப பப்பாயா சாப்பிடுங்க, ராத்திரி சாப்பிடுறீங்கன்னா 7:30 சாப்பிடுறீங்கன்னா ஒரு 6 மணி அப்படியே பப்பாயாவை சாப்பிட்டுக்கோங்க, அது சாப்பிட்டாலும் போயிடும். அது மாதிரி ஏதாவது ஒண்ணு, பாவனா சுண்டின்னு ஒண்ணு இருக்குது, நீருஜின்னு ஒண்ணு இருக்குது ஆயுர்வேதத்துல, அது மாதிரி பிளஸ் பழங்களை சாப்பிட்டுட்டு அது சமாளிச்சுக்கணும். இல்லைன்னா உங்க தெரிஞ்ச ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு அவங்க என்ன ஆயுர்வேதிக் தான் இவங்க, அலோபதிட்டு போகாதீங்க. ஆயுர்வேதத்துல காயம்னு ஒண்ணு இருக்கு, அது மாதிரி எது கொடுக்குறாங்களோ உங்க டாக்டர் உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்களோ உங்களோட இது பார்த்துட்டு அதை வாங்கி ஒரே ஒண்ணு சாப்பிட்டுக்கோங்க. அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு 2 நாள் விட்டு 3 நாள் விட்டாவது சாப்பிட்டுக்கோங்க. அப்படி ஏதாவது, ஏன்னாமா உடம்புல நல்ல செல்கள் மட்டுமே உண்டாயிட்டு இருக்குன்னு நினைக்க கூடாது. நல்ல செல்கள் அழியறதையும் கவனிக்கணும். அழிஞ்ச டெட் செல்கள் வெளியேறாமலும் இருக்குது. அப்ப அதையும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு தள்ள வேண்டி இருக்கு. வெறும் சாப்பாடு இது மட்டும் போராது. ஆயுர்வேத இதை சாப்பிடுறது வந்து மருந்துன்னு, இட் cannot பி கன்சிடர்ட் as மெடிசின், இட்ஸ் நாட் a மெடிசின். சுவாமிஜி என்ன சொல்லிருக்காருன்னா, ஆயுர்வேத மருந்து சாப்பிட்டீங்கன்னா பாடி செல்கள் எல்லாம் ஐ நல்ல ஆகாரம் வந்திருக்கு அப்படின்னு குஷி ஆயிடுமாமா. ஆகாரம் ஏன்னா மூலிகைகளால் ஆனதுங்கிறதுனால அது ஆகாரம்னு தான் பார்க்குமாமா உடல் செல்கள்.
நம்ம மனசுக்கு தான் அது மருந்துன்னு தோணுது. அதனால ஆயுர்வேதத்துல என்ன சொல்றாங்களோ அதை வாங்கி சாப்பிடுறது தப்பு இல்ல. அதுக்கு அப்படி பண்ணிதான் சமாளிச்சுக்கணும். இன்னொன்னு என்ன கேட்டீங்க? அல்சரா? அதான் சொல்றேன். அதுக்குதான் சேர்த்து ஒண்ணு சொல்லுங்க. இப்ப ரீசெண்டா ஒரு அன்பர் ஒருத்தர் இதே மாதிரி உங்க கேள்வியை கேட்டு வந்தாரு. இப்போ உங்க உடம்ப இந்த சைஸ்ல பார்த்து எல்லாருமே நீங்க கொஞ்சம் உடம்பு இளைக்கிறப்போ இதெல்லாம் பண்ணி ரெகுலரா பயிற்சி பண்ணி வரப்போ கொஞ்சம் இளைக்கும். இது காமன் தான். அதனால தவறில்லை. உங்களால ஈஸியா எல்லா வேலையும் பண்ண முடியுதா, ஆக்டிவா இருக்கீங்கன்னா மத்த உங்களுடைய கமெண்ட்டை ஒன்னும் கவனிக்காதீங்க. ரெண்டாவது, நீங்க கேள்வி கேட்டதுக்கு ஒரு அவிபத்தி சூரணம்னு ஒன்று இருக்கு. ஒரு நண்பர் ஒரு ஆயுர்வேத டாக்டர்கிட்ட பேசினப்போ அவர் இதை சாப்பிட சொன்னாரு, அவிபத்தி சூரணம்னு. அத அவிபத்தி கரா சூரணம் அதை ஆயுர்வேத கடையில வாங்கி நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி வாம் வாட்டர்ல கலந்து நீங்க குடிச்சிட்டே வாங்க. ஒரு 15 நாளைக்கு குடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னாரு. அவரு குடிச்சிட்டு கான்ஸ்டிபேஷன் போயிடுச்சு. அவருக்கு இந்த அசிடிட்டி ப்ராப்ளம், இன்டைஜஷன் ப்ராப்ளம் இது எல்லாமே குறைஞ்சிருச்சு. நீங்க யாராவது ஒரு ஆயுர்வேத டாக்டர் கூட பார்த்து கேளுங்க. நான் ஆயுர்வேத டாக்டர் இல்ல, கேள்விப்பட்டது. மருந்து யாருக்கும் நாங்க சொல்ல மாட்டோம். ஏன்னா அது இல்லாது அவருடைய அனுபவத்துல மத்தவங்க கேட்டு அனுபவிச்சதை உங்களுக்கு சொல்றேன். அவிபத்தி கரா சூரணம்னு நீங்க ஆயுர்வேத டாக்டர் கேட்டு பண்ணுங்க. உங்க அசிடிட்டி, டைஜஷன், கான்ஸ்டிபேஷன் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். அதான் நீங்க ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர் தெரிஞ்சு வச்சுக்கோங்கம்மா, பரிச்சயம் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட போய் கேட்டு ரெகுலரா அப்படியே டச் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதான் நல்லது. இந்த அல்சர் விஷயத்துக்கு காரமா சாப்பிடக்கூடாது, புளிப்பெல்லாம் கம்மியா சாப்பிடணும். அப்புறம் இத கொஞ்சம் அலட்சியப்படுத்தினீங்கன்னா போக போக காஃபி சூடா எதுவும் குடிக்க முடியாம ஆயிடும். காஃபி டிகாக்ஷன் விழுந்தா வயிற்று வலிக்க ஆரம்பிச்சிரும். அதனால கூலா இருக்கிறது, பழங்கள் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுக்கோங்க, இளநீ சாப்பிட்டுக்கோங்க. இப்படி உடம்பு கூல் பண்ணிக்கணும். மைண்ட் விஷயத்துக்கு, சைக்கோசோமாட்டிக் விஷயத்துல ரொம்ப கவலைப்பட்டீங்கன்னாலும் கவலை மனசை அரிக்குது இல்லையா, அது மாதிரி ஏதோ உடலை வயிறை அரிக்கிறதுனாலதான் அல்சர் வருது. இப்ப கான்ஸ்டிபேஷனுக்கு மனதுல உங்களுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் சொல்றதை வச்சு நீங்களா டிசைட் பண்ணிக்கங்க. விட வேண்டியதை உங்களுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது உங்க 43 வயசாச்சுல யாராவது கமெண்ட் அடிச்சிருப்பாங்க அப்படிதான் அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னவங்களும் இல்ல, அவங்க சொன்னதை நீங்க தலையில இங்க வச்சிருக்கீங்க. என்ன அப்படி சொல்லிட்டாங்களே, விடல. அதனால அதை விட வேண்டியதை நீங்க விட்டுருக்கணும். விட வேண்டியதை விடாம இங்க புடிச்சு வச்சிருந்தீங்கன்னா மலம்ங்கிறது விட வேண்டியதை பாடி விடாம புடிச்சு வச்சுக்கோ. அதான் கான்ஸ்டிபேஷன். அதனால மனதுல என்ன யாரு என்னைக்கு சொன்னதை எப்ப சொன்னதை இன்னும் மனசுலயே வச்சிட்டு இருக்க அப்படிங்கறத ஞாபகப்படுத்தி ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட். யாரு சொன்னாங்களோ அவங்க இறைநிலை உணரல, அஞ்ஞானத்துல சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களை மறந்து மன்னிச்சிருங்க. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் எண்ணத்தால இருந்துச்சுன்னா அதுவும் சரியாகும். ஆமா, இந்த அல்சர் கொஞ்சம் அட்டென்ட் பண்ணணும். இல்லைன்னாக்கா கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடும் ஏஜ் ஆக. அதனால கொஞ்சம் அல்சரும் எதுக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னொருத்தரை பார்த்து பொறாமை, இன்னொருத்தரை பார்த்து பொறுக்க முடியாம பொறாமை, குடும்பத்தில் இருக்கிற வளர்றவங்களை பார்த்தோ இல்ல அந்த மாதிரி ஒரு எரிச்சல் படுறதுனாலதான் வயிறு எரியுது. வயிறு எரியுது பாருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதனால மறப்போம் மன்னிப்போம்ங்கிறத நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த ஸ்டமக் அல்சரு, கான்ஸ்டிபேஷன் எல்லாமே எண்ணத்தால வந்திருந்துச்சுன்னா அதுவும் சரியாகும். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா, இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் பண்ணும் பொழுது அதுல நான் கரெக்ட் பண்றேன் நானு. பட் ஏன் எனக்கு இதுல சொல்யூஷன் கிடைக்க மாட்டேங்குது, நம்ம டெய்லி இதை பண்ணிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு எனக்கு வரும்போது நான் ஏதாவது தப்பா பண்றேனா இல்ல அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. எக்ஸசைஸ் பண்றாங்க, சில பேர் சாப்பாடு கூட கவனிச்சுக்கிறாங்க, மென்டல் ஆட்டிடியூட் கவனிக்கிறது இல்ல நிறைய பேரு. ஒரு சிலருக்கு தான் தெரியுது ஆட்டிடியூட்னால இப்படி ஆகும்னு. ஸ்பிரிச்சுவலாவும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால குடும்ப சூழ்நிலையில எது நிகழ்ந்தாலும் எல்லாம் நன்மைக்கேன்னு நினைச்சுட்டு, நான் இங்க ஏதோ ஒரு பாடம் கத்துக்கிறதுக்கு இருக்கு, அதான் கடவுள் என்ன இங்க வச்சிருக்கிறாரு, நான் இதை தாண்டி வரணும் அப்படின்னு பொறுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே இருந்தோம்னா ஒவ்வொரு பீரியட் தியானத்துல டெப்த் கிடைக்கிறதுக்கும் பாடி நல்லா ரிப்பேர் ஆயிடும் தானாகவே. பாருங்க, நிறைய பேர் இன்னைக்கு சிஇஓ அதெல்லாம் ஒரு 30 வயசுல 35 வயசுல இறந்துடுறாங்க. காலையில மெடிடேஷன், வாக்கிங், ஜாகிங் எல்லாமே பண்றாங்க, எல்லாமே இருக்கும், டயட் இருக்கு, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்காங்க. தே கெட் 5 lakhs 7 lakhs per month salary. அப்படி இருந்தும் ஏன் ஒரு 30-35 வயசுல மேசிவ் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறாங்கன்னா மனதுதான் காரணம்னு இப்ப கண்டுபிடிக்கிறாங்க. மைண்ட்ல அன்பை காட்டுறதே இல்லை, ரொம்ப சீரியஸா இருக்காங்க. ஐ வாண்ட் டு அச்சீவ் த டார்கெட்,
கீழே இருக்கிறவங்களை யாருகிட்டையும் செய்யறத அரவணைச்சு போடுறதில்ல, அன்பை காட்டுறதில்ல, அக்செப்டன்ஸ் இல்ல. அந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் மேசிவ் ஹார்ட் அட்டாக் வருதுன்னு கண்டுபிடிச்சு. ஹார்ட் நெவர் அட்டாக்ஸ் அஸ், we only attack the heart by our thought pattern. எண்ணத்தினாலதான். அணைச்சுக்கணும், அவங்க சொல்றது கேட்டுக்கணும், அன்பா சொல்லி கொடுக்கறதெல்லாம் இல்லாம அன்பை பகிர்ந்துக்கிறது இல்லாதனாலதான் இந்த மாதிரி வருதுன்னு கண்டுபிடிக்கிறோம். அப்ப எண்ணத்தாலையும் உங்களுக்கு இந்த மனது வயிற்றுல அல்சரோ கான்ஸ்டிபேஷனோ வர்றதுக்கு எண்ணத்தாலையும் காரணங்கள் இருக்கும். அது என்ன மாதிரி எண்ணம் வேண்டாத தூக்கி போட்டுருங்க, எல்லாத்தையும் வாழ்த்துங்க, மறப்போம் மன்னிப்போம்ங்கிறத வளர்த்துக்கிட்டீங்கனாலே சரியா போயிடும். அன்என்லைட்டன்ட் ஸ்டேட்ல சொன்னாங்க, அதனால என்ன இப்போ அது எதுக்கு நீங்க அதை வச்சிருக்கீங்க? விட்டு தள்ளுங்க. சரிங்க ஐயா, ரொம்ப வாழ்க நன்றி. வளமுடன். நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. வாழ்க நன்றிங்கம்மா ஷர்மிளாமா, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்த மெய்யன்பராக கிரி ஐயா அவர்கள் அன்மிட் செய்து பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா அம்மா அவர்களுக்கு இருவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். ஐயா, அந்த ஒரு சின்ன சந்தேகம் ஐயா, நம்முடைய மனதின் 8 இயக்கங்கள் இருக்குங்களே, அதுல 8 நம்ம மனிதர்கிட்ட இயங்குறது இல்லாம மற்ற உயிரினங்கள்கிட்ட அது எப்படிங்க இயங்குறது? உடல், உயிர், ஜீவகாந்தம், கருமையம், உள்ளம், மனம், புலன்கள் வந்து மற்றதுல எப்படி இயங்குது? அதுகளுக்கும் இருக்கு. நம்மள மாதிரி மனம்னு எக்ஸ்பிரஸ் பண்றது இல்ல, பட் இட் ரெஸ்பான்ஸ்னு புரிஞ்சுக்கணும். அதுகளுக்கும் மன இயக்கம் இருக்குது. அதனால இப்ப பாருங்களேன், ஒரு நாய்க்கு எதையோ தின்னு அஜீரணம் ஆயிடுச்சுன்னா உள்ள இருந்து இன்டெலெக்ட் சொல்லுது. அப்போ அது புல்ல தின்னுட்டு வாந்தி எடுத்துட்டு ஒரு 24 மணி நேரம் ஒன்னும் சாப்பிடாம இருந்து சரி பண்ணிக்குது. அதுவே ரெகுலரா சாப்பாடு போடுறவனை பார்த்தா இவன் அடையாளம் கண்டுக்குது. அதுக்கு மனசு இருக்கு இல்லைங்களே, அதனாலதான் அடையாளம் தெரியுது. அதனால அவங்கிட்ட வாலாட்டுது. யாராவது நெகட்டிவா வரும்போது அந்த உள்ளுணர்வா உணருது, இவன் சரியில்லை, கெட்ட இன்டென்ஷனோட வரான்ட்டு கொலைக்குது. அது மாதிரி அதுகளுக்கும் மனசு இருக்கு, அதுகளுக்கும் எட்டெல்லாம் இருக்கு. நாம அதை எக்ஸ்ட்ரா பேசி எக்ஸ்பிரஸ் பண்ணி சிரிச்சு இந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்ட்ரா பண்றோம். அது மட்டும்தான் மிஸ் ஆகுது. ஆனா அது அதோட சார்ந்த உயிரினங்கள் கிட்ட அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கும். நமக்கு அது புரிய மாட்டேங்குது, அந்த ஃப்ரீக்வன்சி இல்லாதனால புரியல. நீங்களும் அந்த சட்டில் ஃப்ரீக்வன்சிக்கு போனீங்கன்னா நீங்களும் அந்த மிருகத்தோட இன்டராக்ட் பண்ண முடியும். இப்போ என் பையனே சொல்லுவான், பேர்ட்ஸ் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி சொன்னா, அம்மா இது டேஞ்சர்னு அறிவிக்குதுமா, அது பயந்துட்டு கத்துது அப்படின்பா. வேற சமயத்துல சொல்லும் போது கரெக்டா தோணும். அது மாதிரி அதுகளுக்கும் பாஷை இருக்கு. அதுக்கு அத நம்ம மனுஷனுக்கு புரியல, அவ்வளவுதான். அதுகளுக்கும் 8 இருக்கும். 8 இருந்தாதான் உயிர், இல்லைன்னா பிணம், அது வாழ்க்கை இல்ல, ஜடம்னு சொல்லி இருப்பார் சுவாமிஜி. 8 இருந்தாதான் வாழ்க்கை. அது மட்டும் இல்ல, அதுல அந்த பாடல்ல மாதிரி சொல்றாங்க இல்லையா? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. ஐயா சொல்லுங்க. ஒண்ணு இல்லைங்கம்மா, அந்த பாடல்ல மகரிஷி கடல், ஆகாயம் கேக்குதுங்களாமா? அந்த கடல், ஆகாயம், நிலம் சொல்றாங்களா, அவ ஆகாயத்துல உயிர் வாழுங்களாமா? எதுவும் ஆகாயம்னு சொன்னது விண்ணுங்கிறது உயிர், விண் துகள்னா உயிர், அது ஆகாயம் அப்படி சொல்றாங்க. ஆகாயத்திலயும் இருக்குங்க, பாக்டீரியாஸ் எல்லாம் இருக்கும். எல்லா அந்தந்த தொகுதியில வாழ்றதுக்கான உயிரினங்கள், உடலமைப்பு எல்லாத்துக்குமே இருக்கும். அங்கெல்லாம் எனர்ஜி சர்க்கியூட் க்ளோஸ் ஆனாலே ஒரு மையம் புள்ளி வந்துருது, அது ஜெல் மாதிரி இயங்குது. 1 செல் அமீபாங்கிறாங்க, ஒரே ஒரு செல்லு தான். அப்ப அதுக்கும் இந்த 8 இருக்கான்னு கேட்க கூடாது. 8 ஃபார்ம் ஆகுற ஸ்திதி, ஆரம்பம் எடுத்துக்கணும். ஓகே ஓகேம்மா, புரியுதுமா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக அருள்நிதி இந்திராணி அம்மா அவர்கள் அன்போடு செய்து பேசலாங்கம்மா. இந்திராணி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? கேக்கு சொல்லுங்க. நீங்க இது முன்ன முகவுரையா நீங்க அறிமுக உரையில சொன்னதெல்லாம் கேட்டேங்க ஐயா. எனக்கு அப்போ ஒரு சிறு சந்தேகம் என்னன்னா, அந்த காலத்திலயும் சரி, ஆன்றோர்கள், ஆன்மீக ஆன்றோர்கள், சான்றோர்கள் எல்லாம் மக்களுக்கு நிறைய விஷயங்களை, நல்ல விஷயங்களை எடுத்துதான் சொல்லிட்டு போனாங்க. இப்ப மத பெரியவர்கள் எல்லாம் சொன்னதெல்லாம் பொய் இல்லை. ஏதோ 1, 2 ஊடால வந்திருந்தாலும்
மற்றதெல்லாம் இப்போ நம்ம சாமிஜி சொல்ல கருத்தோடு ஒத்துதான் வருது. ஆனா அவங்க எடுத்துக்கிட்ட மொழி நடை வந்து இயல் இசை நாடகம்ங்கிறதுல இசைய முதன்மையாக கொண்டு கவிகளா இயற்றியிருக்காங்க. கவிதைக்குன்னு ஒரு மொழி நடை இருக்கும் இல்லையா, அது வந்து பாமரர்களுக்கோ இல்ல வேற அதை படிக்காத அறிமுகம் இல்லாதவர்களுக்கோ புரியாம போயிடுது. புரியாம போனதுனாலே சில வேதங்களையும் உபனிஷத்துங்களையும் ஸ்லோகங்களையும் நமக்கு ஒவ்வாதது, நமக்கு அது தெரியாது, இந்த பிரிவு அவங்களுக்கு தான் தெரியும், அதுக்கு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி தாங்களாகவே விலகிட்டாங்கன்னு தான் சொல்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க ஐயா. இல்லைன்னா கல்பகோடி காலமா நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க. யாரும் சும்மா இல்லை, மத பெரியோர்களும் சரி ஆன்றோர்களும் சரி நல்ல விஷயங்களை தான் சொன்னாங்க. ஆனா அதுல 1-2 கூட இந்த 21வது நூற்றாண்டுல கூட நம்ம இன்னும் 3/4 பேர் கடைபிடிக்காம தான் இருக்காங்க. இதுல முட்டி மோதி நம்ம சாமிஜி கருத்துக்களை பரவ விட்டு உலகம் பூரா இது போய் இன்னைக்கு உங்களை போன்ற பெரியோர்கள் மீடியாவில் வந்து நல்ல விஷயங்களை எடுத்து சொல்றீங்க. நாங்கெல்லாம் உட்கார்ந்து கேட்கும் போது அவ்வளவு அருமையா இருக்கு. நீங்கெல்லாம் முன்னாடியே இதை இன்னும் முன்னாடி செஞ்சது அது ஒரு பேராசைதான். செஞ்சிருந்தா ஓரளவுக்கு ஆன்மீகம் இந்தியாவுல தடை தோங்கி இருக்கும். குறிப்பா தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய அவலங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சியா. அதான் கேக்குறேன் நானு. கவிதை நடையா இல்லாம உரை நடையில இருந்திருந்தா சக்சஸ் ஆயிருக்குமோ புரியல. நிறைய பேருக்கு நீங்க சொல்றீங்க லலிதா சகஸ்ரநாமம் இது எல்லாமே அப்படிதான், எல்லாமே ராகம் பாட்டு பாடுறாங்க, அது புரிஞ்சவங்களும் இருக்காங்க, புரியாம பாடுறவங்களும் இருக்காங்க. நீங்க எல்லாத்துக்கும் அர்த்தம் சொன்னீங்க, கன்னடத்துல உள்ளதுக்கும் சொன்னீங்க. அதான் எனக்கு அது ஒரு சந்தேகம், ஒரு குறை. சந்தேகங்கிறத விட ஏன் வரல பரவல, ஏன் பரவல அப்படிங்கிற கேள்வியும் ஒரு ஆதங்கமும் இருந்ததுங்க ஐயா. இது ஒரு கேள்விங்க ஐயா. இன்னொரு கேள்வி சொல்லட்டுமா? சொல்லுங்கட்டுமா ஐயா? சரி சொல்லுங்க, சேர்த்திய பதில். இது பர்சனல், இது கூட இல்லாட்டினா பரவாயில்ல, நீங்க இதுக்கு சொல்லுங்கம்மா. என்ன எதனால இப்படி பரவல? நம்ம மகரிஷி எத்தனை ஆண்டு காலமா இத வந்து கொண்டு வராங்க. குறிப்பிட்ட குறைச்ச அளவுதான், பர்சன்டேஜ்ல பார்த்தா ரொம்ப கம்மி தான் வந்திருக்காங்க. இப்பவும் கூட அந்த மாயை, கண்ணுக்கு தெரியாத ஒன்றை பத்தி விவரிச்சு பேசி அதுக்காக விழா எடுக்கிறதுங்கிறது இன்னும் கூட நடைமுறையில இருக்கே அப்படிங்கிறதுக்கு தான் ஐயா கேட்கிறேன். எதனால பின்தங்கினது ஆன்மீகம்? அறிவியல் வளர்ந்த அளவு ஆன்மீகம் வளராம பின்தங்கினது எதனாலன்னு சொல்லுங்க ஐயா. இப்போ அறிவியல் வளர்ந்தது மேற்கத்திய நாடுகளுக்கெல்லாம் வாழ்க்கை அனுகூலமா இருக்கணும்னா என்ன பண்ணலாம்னுட்டு வெளியில தேடிட்டாங்க. அதனால அவங்க கண்டுபிடிச்சாங்க. இவங்க நம்ம உள்ள கண்டுபிடிச்சதுனாலதான் ஆன்மீகம் வந்துச்சு. ஆனா ஃபாரினர்ஸ் இங்க வந்து அவனுக்கு இதெல்லாம் கொண்டாந்த உடனே இவங்களுக்கு எல்லாம் ஒரு ஃபாரின் மோகம் வந்துச்சு. நாமளும் இதெல்லாம் வச்சிருந்தா நல்லா இருக்குமே, நாமளும் வேலைக்கு போனா நல்லா இருக்குமே அப்படின்னு இறங்கி எல்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படி பேச்சுன்னு ஆயிடுச்சு. ஆனா லலிதா சகஸ்ரநாம விஷயத்துல எல்லாம் ஒரு காலத்துல ரொம்ப காலம் வரைக்கும் சான்ஸ்கிரிட்லயே தான் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் தமிழ்லயும் சான்ஸ்கிரிட்லயுமா பேசிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் யாரும் பெருசா விளக்கம் சொல்ல வேண்டியது இல்லைன்னு ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் புக்கெல்லாம் வந்த பின்ன புக்ல ரெடி ஆயிடுச்சு இல்ல, சரி எனி டே ரெஃபர் பண்ணிக்கலாமே அப்படின்னு மனுஷனுக்கு ஒரு அலட்சியம் வந்துருச்சு. இப்படி வந்து கம்மி ஆயிடுச்சு. அப்புறம் அவ்வளவு பெருசா கத்துக்காட்டி என்ன, ஒரு சின்னதா காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு போயிடுறேன்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. உள்ளூர ஒரு பக்கம் விஞ்ஞானத்தினால அறிவு வளர்ச்சினாலையும் ஆன்மீக வளர்ச்சிங்கும் போது இவ்வளவு ஒண்ணும் போராட வேண்டியது இல்ல, நான் போராட மாட்டேன் என்னால முடியாதுங்கிறதுனால எல்லாம் மனசு தளர்ந்து இப்படி வந்துருச்சு, அவ்வளவுதான். ஆனா உலகத்துல இன்னும் இத்தனை பேர் இருக்காங்களே, இத்தனை பேர் வரலையேன்னு நினைக்காதீங்க. உங்க பார்வைய அஞ்ஞானத்துல இருக்கிறவங்க கிட்ட, ஆன்மீகத்துல இல்லாதவங்க கிட்ட செலுத்தினீங்கன்னா அவங்களால உங்க மனம் டிஸ்டர்ப் ஆகும். ஆனா அதை விட்டுட்டு எவ்வளவோ பேருக்கு சுவாமிஜி கிட்ட வந்த பின்ன நாங்க எப்படி பாக்குறோம்னா, நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு இந்த இறை ஞானம் பிரம்ம ஞானம் ஈஸியா கிடைச்சிருச்சு, புரிஞ்சிருச்சு. ஒரு சிலருக்கு மனம் விடுபட்டுடுச்சு,
எவ்வளவோ கவலையை ஒழிச்சு ஆசையை சீரமைச்சு சினத்தை தவிர்த்து எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கெட்டவங்களையும் வாழ்த்துறாங்க. அந்த அளவுக்கு மனசெல்லாம் மாறி இருக்கு. கடைபிடிக்கிறாங்கன்னு நினைச்சீங்கன்னா யாரெல்லாம் கடைபிடிச்சு முன்னேறினாங்களோ அவங்கள எல்லாம் வந்து இந்திராணி அம்மாட்ட வந்து பாருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க நான் பண்றேங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து கடைபிடிக்கல, இத்தனை பேர் கடைபிடிக்கலாம்னு நினைச்சீங்கன்னா இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க வந்து உங்களை இரிட்டேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிக்காதது சொல்லி சொல்லி இதுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி இரிட்டேட் பண்ணுவாங்க. அதனால இந்த உலகத்துல ரெண்டும் தான் இருக்கும். இப்போ அந்த நாலடியார் பாடல இதுக்கு முன்னாலே 2-3 தடவை சொல்றேன், இப்போ ஞாபகப்படுத்துறேன். நல்லார் எனத்தான் நனிமிகுத்து கொண்டாரை அல்லாரெனினும் அடக்கி கொள்ளல் வேண்டும். ஏன்னா நெல்லுக்கு உமியுண்டு நீர்க்கு நுரையுண்டு புல்லிதழ் பூவிற்கும் உண்டு. இப்ப நெல்லுக்கு உமி உமின்னு ஒண்ணு மூடிக்கலன்னா அரிசிய பத்திரமா சாதத்தை பாத்துக்க முடியாது. அரிசிய அது நமக்கு உமி தேவையில்லை. இருந்தாலும் கட்டாய் வருதுமா, கட்டாய் வருதா? அது மாதிரி நெல்லுக்கு உமி உண்டு, கட்டாயம் இருக்கு. ஆமா, வாழ்க வளமுடன். இன்னொரு நாளைக்கு யூடியூப்ல கேட்டுக்கோங்க. இந்திராணி அம்மா, இங்க எங்களுக்கு தெளிவா இருக்கு. அம்மா பதில் சொல்லுவாங்க, நீங்க அப்படியே அமைதியா கேளுங்க, இல்லைன்னா நீங்க யூடியூப்ல கேட்டுக்கலாம். வாழ்க வளமுடன். நீங்க சொல்லுங்கம்மா. நெல்லுக்கு உமி பத்திரமா பாத்துக்கிற மாதிரியும் நீருக்கு நுரையுண்டு, நுரைங்கிறது தவிர்க்க முடியாது, வந்துட்டுதான் இருக்கும். புல்லிதழ் பூவிற்கும் உண்டுன்னாங்க. புல்லிதழ்னா என்னன்னா நம்ம கலரா வாசனையா இருக்கிறது அல்லிதழ், அதை கீழே பிடிச்சுட்டு இருக்கிறது கிரீனா இருக்கிறது புல்லிதழ். இந்த புல்லிதழ் நம்ம உபயோகிக்கலையே, இது வேண்டாம்னாக்கா அல்லிதழ் நிக்குமா? அதனால இதெல்லாம் சொல்லுவாங்க. சயின்ஸையும் விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் உணர்ந்தவங்க, there are certain necessary evil, அது ரெண்டும் இருந்து பேலன்ஸ்டா இருந்தாதான் பேலன்ஸ்டா இருக்க முடியும். உலகம் பூரா எல்லாரும் ஆன்மீகத்துக்கு அப்படி இருக்க முடியாது. கொஞ்சம் பேர் வருவாங்க, நிறைய பேர் இப்படி சாதாரணமா தான் இருப்பாங்க. திரும்ப அந்த உயிர்கள் எல்லாம் அது போதும் ஆகும்போது இதுக்கு வருவாங்க. அப்படிதான் மிக்ஸ்டா தான். சம்பவாமி யுகே யுகே, காலத்துக்கும் தேவைக்கும் தகுந்தாற் போல மகான்கள் அந்தந்த இடத்துல அவங்கவுங்களுக்கு ஞானத்தையும் கொடுத்துட்டேதான் இருப்பாங்க. இது வழிவழியா வந்துட்டேதான் இருக்குது. அதனால இது நீங்க ஒரேடியா எல்லாரும் வந்துடணும், ஏன் பரவலன்னு முடியாது. உங்களோட ஆர்வத்தினால அதோட நன்மையை கருதி நீங்க ஆசைப்படுறீங்க, அவ்வளவுதானே தவிர கொஞ்சம் அதர்மம் அப்படியே க்ஷீணமாகும் போது திரும்பவும் தர்மம் தழைக்கும். தர்மம் இதாகும் போது திரும்ப அதர்மம் வரும். ராட்சசனுங்களும் வருவாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க டிஸ்டர்ப் பண்றதுக்குன்னு. ராமர் காலத்திலேயே திரேதா யுகம்ங்கிறாங்க. அப்பவே ராவணன் இருந்தா. ராவணன் மட்டுமா, அவன் ராட்சசர்களை ஏவி ஏவி எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தான், ரிஷிகளை எல்லாம். இந்த கூம்பிங் ஆபரேஷனுக்கு தான் ராமன் அங்க காட்டுக்கு அனுப்பினதே தசரதன். அது மாதிரி எல்லா சமயத்திலயும் ரெண்டும் இருக்குமா. இந்த உலகம் டியாலிட்டி, துவந்துவங்களால் ஆனது, இருமைகளால் ஆனது. பகல் இரவு, நன்மை தீமை, உள்ளே வெளியே, மேல கீழே, சின்னது பெருசுன்னு அப்படிதான் இருக்கும். அதை பார்க்க கூடாது. நீங்க நல்லதை பாத்தீங்கன்னா நல்லது மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். உங்க கண்ணுல அதுதான் தெரியும். ஆமா, யத் பாவம் தத் பவதி. எது வேணுமோ டியூன் பண்ணி அடைஞ்சுக்கோங்க. as you think so you become. அதனால நீங்க உலகத்தை ஒரு அந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா அதேதான் தெரியும். நீங்க ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்துட்டு இன்னைக்கு இதைத்தான் படிப்பேன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன நியூஸ் வேணுமோ அதுதான் உங்க கண்ணுக்கு தெரியும். வேண்டாத கெட்ட நியூஸ் உங்க கண் டைம் ஆச்சுன்னு எடுத்து வச்சுட்டு போயிடுவீங்க. வேற யாராவது சில பேப்பர்ல பாக்கலையா? பாக்கல. ஏன்னா உங்க மைண்ட்ல நீங்க டிட் நாட் டியூன் ஃபார் நெகட்டிவிட்டி. தற்பொழுது ஐயா அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதில் அளிக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைகளை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, அம்மா ஐயா வாழ்க வளமுடன். கேரளாலிருந்து சங்கர் ஐயா, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். வாழ்க வளமுடன். அருமையான விளக்குங்க, நிறைய விளக்கம் கிடைச்சது, நல்ல தெளிவு கிடைச்சதுங்க. ஒண்ணு ஃபர்ஸ்ட் சொன்னீங்க, அந்த அன்பு இல்லாதனாலதான் ஹார்ட் அட்டாக் வருதுன்னு அப்படின்னு அந்த ஒரு விளக்கம் நல்லா கொடுத்தீங்க. அது எவ்வளவுதான் சம்பளம் வாங்கி வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் அட்டாக் வர்ற அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை போயிட்டு இருக்கு அப்படின்னு நல்லா இதை சொன்னீங்க. அப்ப இதுல காரணம் நம்மளுக்குள்ள அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் தான் அந்த அட்டாக் வர்ற அளவுக்கு
சிந்தனைய ரொம்ப இதை டவுன் பண்ணி விடுது இல்லைங்களா ஐயா? ஆமா, அது ரத்த ஓட்டம். லவ், ஹார்ட் ரெப்ரசன்ட்ஸ் லவ். The blood flow which is growing through the heart, flowing through the body represents வந்து ஜாய், சந்தோஷத்தை. நீங்க சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதே இல்ல, எல்லாம் ஸ்டாப், என்ன வேலை பாரு, அதை பாரு, இதை பாருன்னு. இட் இஸ் யூ ஹவ் பீன் பெய்ட், மைண்ட் யுவர் பிசினஸ், டூ யுவர் ஒர்க் அப்படிங்கிற ஸ்ட்ரிக்டா இருக்கிறது. யூ ஹவ் பீன் பெய்ட் ஃபார் இட், மைண்ட் யுவர் பிசினஸ். அதான் நல்லதை சொல்ல வந்தா கூட கீப் இட் ஆன் மை டேபிள் அண்ட் கோ. இப்படி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஜாய்ஃபுல், சந்தோஷத்தை பகிரவு. யாரோ ஒருத்தர் அன்பர் ஜூனியர் வந்து சொல்றாரேன்னு பகிர்க்காப்போ ஹார்ட் என்ன ஆகுதாமா இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க, சுருங்கி நடுங்கி போகுதாம். அப்போ பிளட் ஃப்ளோ, ரத்த ஓட்டத்துல மெதுவா ஸ்லக்கிஷா போகுதாம். அப்போ அந்த கிளாட் பிளேக்ஸ் எல்லாம் போய் நரம்புல அங்கங்க ஃபோர்க் மாதிரி இருக்கிற இடத்துல போய் சேர்ந்துக்குதான். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து பிளாக் ஆயிருது, ரத்தம் ஓட்டத்து ஹார்ட்டுக்கு போறது தடைப்படுது. அதனால அவருக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அன்பை பகிர்ந்துக்கணும், அதை அப்ரிஷியேட் பண்ணணும். நல்லது யாராவது சொன்னா, குழந்தைகளை தான் சொன்னோம், வெரி குட், நல்லா பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லணும். வைஃப் எதாவது நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருக்கேன்னு சொல்லணும். இதெல்லாம் சொல்லாம இருக்கிறதுனாலதான் ஹார்ட் அட்டாக் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நடிக்கிறவங்கள கூடப்பா டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இவங்க நடிக்கும் போது உணர்ச்சி வசப்பட்டு நடிக்கிறாங்களே, இவங்களுக்கு பிபி சேஞ்ச் ஆகுதான்னு பாக்கலான்னு நடிக்கிறதுக்கு முன்னால பிபி எடுத்துட்டு நடிச்சிட்டு வந்த உடனே பார்த்தா சேஞ்ச் ஆயிருக்கு. என்னதான் நடிப்பா இருந்தாலும் உடம்பு பொறுத்த வரைக்கும் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்றாங்க இல்லைங்களா. நமக்கு அடுத்தவங்களுக்கு தான் இது நாடகம்னு இருக்கே தவிர அவங்க அதே ஃபீலிங் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது ஹார்ட் அட்டாக், பிபி ஏறுதாமா, ஜாஸ்தி ஆகுதான். அப்படி இருக்கும்போது எப்பவுமே ஒரு மாதிரி கடுகடு சிடுசிடுன்னு இருந்துட்டு சபார்டினேட்ஸ் எல்லாம் மிரட்டிட்டு இருந்தா அதான் அன்பே இல்லாத இதயமா போச்சு, ஹார்ட் அட்டாக். பிளட் ஃப்ளோ குறைஞ்சு ஸ்லக்கிஷ் ஆகி மெதுவா ஓடி பிளேக் செஞ்சு பிளாக் ஆகி ஹார்ட் அட்டாக் வருதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த இது கொஞ்ச நாளாவே எனக்கு இருந்த கேள்விதாங்கம்மா. அதாவது எப்படி இந்த ஹார்ட் அட்டாக் வருது, பிரஷர் வருது, இதெல்லாம் அப்படி கேள்விகள் அந்த உள்ளுக்குள்ளார இருந்தது. ஆனா அந்த உள்ளுணர்வா அது வந்து என்ன தோணுச்சுன்னா, இப்படித்தான் ஹார்ட் அட்டாக் வருமோங்கிற ஒரு டவுட் இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் கூட கிளியர் ஆயிருச்சு. அது என்ன காரணம்னா, அந்த ஹார்மோனோட டிஃப்ரென்ஸ் தான் இந்த விஷயத்த ஹார்ட் அட்டாக் வரை கொண்டு போகுதுங்கிறது வந்து நல்ல ஒரு விஷயமா எனக்கு தெரியவும் செஞ்சது. இப்ப நீங்க கொஞ்சம் கூட கிளியர் பண்ணி விட்டீங்க. நிறைய பேர் சாப்பாட்டுனால மட்டும்தான் நினைச்சுக்கிறாங்க, மைண்ட் கவனிக்கிறதே இல்ல. மைண்ட் சீரியஸா இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். கண்டிப்பாங்க. இன்னும் 2 கேள்விங்கம்மா. ஒண்ணு வந்து மேல்மனம், நடுமனம், ஆழ்மனம். இப்ப இந்த 3 மனசுல வந்து கரெக்டா ஃபாலோ பண்ண ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வயசுல ஒவ்வொரு மனசுக்கு இதா இருக்கிறாங்க. அப்ப இந்த மேல்மனம், நடுமனம், ஆழ்மனத்துல எந்த வயசுல எந்த ஃப்ரீக்வன்சில, அதாவது இப்போ மகர்ஷி சொன்ன மாதிரி 14 to 40 அல்ல, அந்த ஃப்ரீக்வன்சி இல்ல, அல்லாம ஒரு மனுஷனை வாழ வைக்கிறது, கரெக்டா தீர்மானத்தோட வாழ வைக்கிறது எந்த மனுஷங்களா? அது அப்படி சொல்றதை விட உயிர் வந்து எதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு கர்மாவோ ஆசையோ அதுக்கான இதுவோ எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணங்கள் வருது, அவ்வளவுதான். அப்போ அந்த சின்ன வயசுல பொதுவா உடம்பெல்லாம் வளர்ந்து ஹார்மோனல் செக்ரீஷன் எல்லாம் அப்படி எல்லா ஹார்மோனும் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் போது உடல் பற்றி, உடல் இன்பம், அந்த உடலுக்கு இன்பம்னா வெறும் செக்ஸ் நினைக்கூடாது, சாப்பிடுறது, கண்ணால பாக்குறது, அழகா பொண்ணை பாக்குறது, அழகா ட்ரெஸ் போட்டுக்கிறது, நல்லதை கேட்கணும்னு நினைக்கிறது, பாட்டு கேட்கறது, இப்படித்தான் மனசு போகும். கொஞ்சம் அதுல வந்து ஒரு திருப்தி அடைஞ்ச பின்னதான் அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகும். சம்பாதிக்கணும், நம்ம குடும்பம், சொத்து சேர்க்கணும், அது இதுன்னு போகும். ஓரளவுக்கு அது சேர்த்தாச்சுன்ன உடனே தான் அதுக்கு அடுத்த லெவலை யோசிக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமா தான் மனுஷன் வளர்றான். அதுல யாரெல்லாம் பரம்பரையில ஏற்கனவே அடிபட்டு வெந்து நொந்து இப்படி வர்றாங்களோ அவங்களுக்கு தான் என்னடா உலகம், என்னடா வாழ்க்கைங்கும் போது சின்ன வயசுலயே இந்த உலகத்தை நம்ப கூடாது, ஆன்மீகம்னு நாட்டம் வந்துடும். அதனால அவங்க கர்மாவை பொறுத்து அவங்க எவ்வளவு பக்குவமான உயிர், எவ்வளவு அப்பக்குவத்தோட வந்தாங்கிறத பொறுத்துதான் அந்தந்த ஏஜ்ல வேற வேற வருதே தவிர இது கரெக்டா இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த வயசுலயும் வெறும் நடுமனம் ஆழ்மனம் அப்படி சொல்ல முடியாது. ஆழ்மனம்ங்கிறது கருமையம், கர்மா வெளிப்படுறது. அன்புல்ஃபில்டு டிசையர் 2-3 ஜெனரேஷனா பணத்தையே பார்க்கலன்னு இருக்கிற ஒரு குடும்பத்துல, ஏழை குடும்பத்துல கண்டிப்பா பணம் வேணும்னு அந்த ஆசைதான் முன்னால நிக்கும்.
நான் இது படிச்சாதான் சம்பாதிக்க முடியும், இவ்வளவு பெரிய வேலைக்கு போக முடியும்னு தோணிடும். அப்போ அவனுக்கு ஆழ் மனசுல இருந்துதான் அந்த கர்மா வெளிப்படுது. அத நடு மனசு தைரியம் கொடுக்குது, பண்ணு. ஏன்னா 3 ஜெனரேஷனா வறுமையில அவஸ்தைப்பட்டது போதும் போதும் நான் கிடைக்கலீங்களா? அதனால செழிப்ப பார்க்கணுங்கும் போது நடுமனமும் உன்னால முடியும்னு நம்பிக்கை கொடுக்குது. யார் யாருக்கெல்லாம் ஆனதோ அவங்களெல்லாம் ஞாபகப்படுத்துது. நடுமனம் வெறும் ரிஃப்ளெக்ட் தான் பண்ணும், அது டிஸ்கிரிமினேட் பண்ணாது. புறமனம் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது, நடைமுறைப்படுத்துறது. அப்படி எல்லா மனமும் எல்லா சமயத்திலயும் மாறி மாறி எங்கிட்டே தான் இருக்கும். இந்த வயசுல ஆழ்மனம், இந்த மனசுல நடுமனம் அப்படி கிடையாது. எந்த வயசானாலும் சரி, பொருள் புகழ் அதிகாரம் புலனின்பம், இந்த 4 எல்லா வயசுலயும் எல்லாத்துக்குமே இருக்கும். அப்போ அந்தந்த இந்த வயசுல இதுதான் அதுதான்ங்கிறதெல்லாம் கிடையாது. பொருள் புகழ் அதிகாரம் புலனின்பம், இந்த 4 சாமிஜி சொல்றாரு, புகுந்து மனம் புண்ணாய் வருந்துதே. அப்போ இந்த 4மே இருக்கிறது யார் யாருக்கெல்லாம் பாருங்க, ஒரு பையனுக்கு 10 வயசுலயே போருன்ட்டு இருந்திருக்கும், அமைதியா இருப்பான். அப்ப அவனுக்கு 3 மனமுமே எந்த மன வேலை செய்யணும் எழுதுறீங்க, பேலன்ஸ்டா இருக்கிறப்போ பேலன்ஸ்டா இருக்கும். அந்த ஆழ்மனத்துல கர்மா இல்லைன்னு கர்மா இல்லைன்னு அவனுக்கு இன்னும் மனதின் அடியில் இறைவனை தேர்வோம்ங்கிறாரு சுவாமிஜி. புறமனம் நடுமனம் அடிமனம், அந்த அடிமனம் ஆழ்மனம் தான் டீப் சப்கான்சியஸ் தான் ஜீன், அதுக்கும் கீழே இருக்கிறதா ஆத்மா. அப்ப அங்க இருந்து அது ஆன்மீக நாட்டம் பண்ணும். நேச்சுரலா கர்மா இல்லங்கும் போது பக்குவம் ஆன நிலையில சின்ன வயசுலயே ஆன்மீக நாட்டம் வந்துடும். 7 ஜெனரேஷனா ஸ்டோர் பண்ணி வச்சது நடுமனம். நடுமனத்துல எல்லாம் கருமையும், ஆனா நடுமனம் தான் ஆள் புறமனம் நடுமனம், அதுலதான் எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்குங்க. அதை தட்டியே காமிச்சிட்டே இருக்கும் உங்களுக்கு. புறமனத்துக்கு இதை செய்ய அதை செய்ய கர்ம வினைப்படி தூண்டி காமிக்கும். அடிமனம், அடியில் இருக்கிற கடவுள் இதைதான் செய்ய இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லும். ஆனா நம்ம என்ன பண்றோம், கடவுள் சொல்றதை கேட்க மாட்டோம். ஆசை வயப்பட்டு சொல்ற மாதிரி அந்த 3 ஜெனரேஷன்ல வயப்பட்டு வந்தவங்க, வறுமையில் இருந்தவங்க அதை நாடுது, திருப்பி அங்க போறாங்க வர்றாங்க, அவ்வளவுதான் காரணம். ஆனா புறமனத்தை விட நடுமனம் தான் ஸ்ட்ராங், எக்கச்சக்கமா. பட் இட் கேனாட் டிஸ்கிரிமினேட். அது ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது ஞாபகப்படுத்தும் தான் அதை. ஆனா நம்ம இறைவனோட தொடர்பு கொண்டிருக்கிறப்போ, ஐயோ இது சரி, இது தொடர்பு தெரிஞ்சப்போ நம்ம அதை செய்ய மாட்டோம், நல்லதுதான் நாடுவோம். அதுக்குதான் இந்த பெரிய ஆன்மீகம் தேவைன்னு அர்த்தம். கண்டிப்பா. இன்னொரு கேளுங்கம்மா, அதாவது சுத்த வெளியிலிருந்து மனிதன் வரைக்கும் நிறைய ரகசியங்கள் இருக்குது. அது உள்ள போக 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 அந்த ரகசியங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் உயர்ந்துட்டே இருக்குது. ஆனா வெளிப்படையா பார்க்கும்போது சுத்த வெளி, அந்த சுத்த வெளியிலிருந்து விண்ணிலிருந்து தொடங்கி இறைவன் இல்ல இறைநிலை இறைத்துகள் அதுல இருந்து தொடங்கி மனிதன் வரைக்கும் நம்ம வந்திருக்கோம். ஆனாலும் இந்த ரகசியங்கள் எல்லாம் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா இன்னர் டிராவல், நம்ம உள்ளுக்குள்ளார போய் உயிருக்குள்ளார தியானம் பண்ணப்படதான் இந்த ரகசியம் நம்மளுக்கு தெரியுதுங்கிறது சித்தர்களார எழுதி வச்சிருக்காங்க. அப்ப இது எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரீக்வன்சி குறைக்கணுமா, அந்த டெல்டா லெவல்ல போறோமோ அந்த அளவுக்கு ரகசியம் வருமா, இல்ல சும்மா இப்போ விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிற மாதிரி வெளிப்படையா கண்டுபிடிக்கிற விஷயம் நிறைய இருக்குது. அதாவது ஒரு கருவி எடுத்து அதுக்குள்ளார ஆழமா போக கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம உயிருக்குள்ளார போக உள்ள இருக்கிற ரகசியம் வெளியில் இருக்கிற ரகசியம் நல்லா தெரியுது. இது உயிர் மேல் தியானம் பண்ணும்போது கிடைக்குது. ஒரு பொருளை எடுத்துட்டான்னா அந்த பொருள் மூலமே சுத்த வெளிங்கிறதான்னு நல்லா தெரியுது. அதோட ஒரு அந்த பொருளை எடுத்து ஆராய்ச்சி பண்ணா அதோட மூலம் எங்க இருக்குன்னு பார்த்தோன்னா இறைநிலை தான் தெரியுது. இதெல்லாம் காரணம் இது உள்ளுக்குள்ளார நம்ம இன்னர் டிராவல் பண்ண கிடைக்கிற ரகசியம் தானுங்கய்யா. அதான் என்னோட கேள்வி. இப்போ இந்த மாதிரி ஒரு ஆர்வம், இன்னும் நிறைய ரகசியங்கள் இருக்கா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் எல்லாமே மனதுக்கு மட்டும்தான். இந்த ஆர்வம் எல்லாம் வருது, கம்பேர் பண்ணுது, அது எப்படி இருந்திருக்கும், இது எப்படி உண்டாயிருக்கும் நல்லா தோணுது. இன்னும் நிறைய உலகங்கள் இருக்கா நல்லா யோசனை. மனம் விடுபட்டுடுச்சுன்னா ஒரே கான்சியஸ்னஸ் தான் எல்லா இடத்துலயும் இருக்குங்கும் போது எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள்னு புரிஞ்சுடுறது. இப்போ மிராக்கிள் பண்றதும் பாசிபிள், இட் இஸ் மிராக்குலஸ் as long as there is a மைண்ட் ஃபங்க்ஷன். மனம்னு ஒண்ணு இருந்தாதான் ஆச்சரியப்படுதே தவிர அது இயல்பா பண்ண முடியும். உடனே ஹீல் பண்ணாங்களா சில சித்தர்கள்? என்ன அவங்க நான் ஹீல் பண்றேன், இறைவன் என் மூலமா ஹீல் பண்றான், அப்படியே வித்தியாசமே இல்லை. அப்போ ஒன்னாவே கலந்து பறந்து விரிஞ்சு இருக்கும்போது அப்படியே ஹீல் பண்றாங்க, எல்லாம் நேச்சுரலா நடக்குது. ஸோ எவ்ரிதிங் இஸ் ஸோ நேச்சுரல், நத்திங் இஸ் மிராக்குலஸ்.
as long as we are in illusion எல்லாமே மிராக்குலஸா தோணிடும். இந்த ஆர்வம் எல்லாம், இந்த ஆர்வம் எப்போ உங்களுக்கு மனம் கழண்டுக்கிறதோ அப்போ இருந்து இந்த ஆர்வத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும். ஓரளவுக்கு தான் இந்த ஹியூமன் பிரெயினால யோசிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும், போதும். பட் எனிதிங் இஸ் பாசிபிள்னு தோணும். எந்த மாதிரி உலகங்கள் வேணா இருக்கும், அங்க ஹையர் பீயிங்ஸ் இருக்கலாம், மனுஷனை விட தெரிஞ்சவங்க அப்படின்னு எல்லாமும் ஒரு அக்செப்டன்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வந்துடும். எல்லா சயின்டிஸ்டுமே தி மெடிடேட் அவர்ஸ் டுகெதர் தாங்க. அவங்க எல்லாம் லேப்ல போய் உட்காந்து 3 நாளைக்கெல்லாம் வெளியிலே வரமாட்டாங்களாம். அப்ப நுணுகி 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 போறப்பதான் தி நேச்சர் ரிவீல்ஸ் வாட் ஹி சர்ச்சிங். கிடைக்கிறப்பதான் அவனுக்கு பிஹெச்டின்னு கொடுக்கறாங்க, டாக்டரேட்னு கொடுக்கறாங்க. அதனால எல்லாருமே தியானம் வழியா ஒரு நிலை ஒருமுகப்படுத்தி நுணுகி போறப்பதான் இயற்கை அது உங்க காமிச்சு கொடுக்கும். சும்மா சயின்டிஸ்ட் அப்படியே கண்டுபிடிக்கிறது இல்லை. அதான் சயின்ஸ்ட், அப்போ சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறதா ஒரு இதே இல்லைங்களா? அப்ப அதாவது அவங்க என்ன நினைச்சு உள்ள போறாங்களோ அதுக்கு உண்டான விடை அவங்களுக்குள்ள இருந்து வெளியே கிடைக்குது. அது வந்து நேச்சர் ரிவீல்ஸ் ஆல் தி சீக்ரெட்ஸ் டு மேன் when you reach that frequency. அப்ப இது கண்டிப்பா உள்ள ஆழமா போனா சாதாரண ஒரு யாருக்கு என்ன வேணாலும் கிடைக்கும், எதை தேடி போனாலும் கிடைக்கும். ஆமா, சாதாரணமா இந்த சயின்டிஸ்ட் அளவுக்கு படிக்கணுங்கிறது கூட இல்ல. அதாவது அவங்க உள்ள அளவுக்கு எந்த அளவுக்கு போறாங்களோ அது கூட சயின்ஸ் தான் வெளியே வரும் இல்லைங்களா? நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். சங்கர் ஐயா நன்றி, வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். இன்னும் ஒரு 10 நிமிடம் நேரம் தான் இருக்கு. சுருக்கமாக கேள்வி கேட்ட அம்மா ஐயா அவர்கள் அதற்கு தகுந்தாற் போல அவங்களும் பதில் சொல்ல முடியும். வாழ்க வளமுடன். கவிதா கோவிந்தராஜ் அம்மா அவர்கள் அன்பு செய்து ஐயாட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். கவிதாம்மா. அம்மா நான் பேசிட்டேம்மா, எனக்கு டைம் இருந்தா கொடுங்க, மத்தவங்களுக்கு பேசட்டும்மா. சரிங்கம்மா, நீங்க கொஸ்டின் நோட் பண்ணி வைங்க. இன்னைக்கு வாய்ப்பு குறைவுதான், 10 நிமிடம் தான் இருக்கு, இன்னும் 3 பேர். ஆமாங்கம்மா, வாழ்க வளமுடன். பேசட்டும்மா. சரிங்கம்மா, நீங்க வாழ்க வளமுடன். சிவாய் அவர்கள் அன்பு செய்து பேசலாம். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஹார்ட் அட்டாக்கோ மத்த டிசீஸோ ஹெரிடிட்டரி எஃபெக்ட் இருக்கா? அதுவும் உண்டு. ஆமா, டு சம் எக்ஸ்டென்ட் உண்டு. ஜீன்ல இருந்து வர்றதா இல்லீங்களா? ஆனா அதுலமா இப்ப ஜீன்ல இருந்து வந்தது இருந்தா கூட சில பேருக்கு அவுட் சைட்ல மனம் வெளியில வந்தாச்சு, பையனுக்கு அப்பாவோட பிஹேவியர் பாக்குறான், என்ன இந்த அப்பா எப்ப பாரு சீரியஸா இருந்துட்டுச்சா, அப்படி இருக்கவே கூடாதுன்னுட்டு அப்படியே உள்டாவா அன்பா இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இருக்கும்போது அங்க அவாய்ட் ஆயிடும், உள்ள அடங்கி இருந்துரும். அதுவே திரும்பவும் இந்த பையனுக்கு வரலையே தவிர அவன் பையன் ஒருவேளை தாத்தா குணத்தை ஜாஸ்தி காட்டினா அங்க வந்துரும். சரி, கரெக்ட். ரொம்ப பெரிய பிரமாதமான பதில். அப்புறமா ஒரு குடும்பத்துல 5 பேர் இருக்காங்க, 2 பேருக்கு வரல, கடைசியில் உள்ளவனுக்கு வருது. அப்படி சில டிசீஸ் வருதேம்மா, பாரம்பரிய டிசீஸ் அது இருக்குமா? எப்படின்னா இப்ப 5 குழந்தைங்கும் போது ஒவ்வொருத்தரும் பிறக்கிற வரைக்கும் அவங்க எவ்வளவு பக்குவமா இருந்தாங்க, எவ்வளவு அப்பக்குவம் அஞ்ஞானம்ங்கிறது கவுண்ட் ஆகும். கொஞ்சம் கொஞ்சம் போக போக பக்குவம் ஆயிட்டே வந்திருப்பாங்க. அதுனா ஒரு குழந்தையோட இன்னொரு குழந்தை நல்லாவும் இருக்கும். ஆனா முதல் குழந்தை ரொம்ப நல்ல ஹெல்த்தியா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. அதுவே கடைசி ஆகும்போது அந்த ஜீனும் இதா இருக்கும், அதுக்குள்ள இவங்களுக்கு ஏஜ் ஆயிருக்கும், அது வேற. அது மட்டுமல்ல, இப்போ மென்சஸ் நின்னு எவ்வளவு நாள்ல கரு தரிக்குதுங்கிறது ரொம்ப கவுண்ட் ஆகும். இப்போ ஒரு நின்னு ஒரு 5ல இருந்து 10 நாளைக்குள்ளார ஆச்சுன்னா நல்ல வெல் பில்ட்டா இருக்கும். 15 நாளைக்குள்ளாரான மீடியமா இருக்கும். 15 நாள் தாண்டி கரு உண்டாயிடுச்சு உள்ளன்னா என்ன ஆனாலும் ஒல்லி பிச்சியா இருக்கும். அந்த மாதிரி வீக்காவே பிறந்துட்டா என்ன சாப்பிட்டாலும் உடம்பு வராது. அப்போ வேற சில வியாதிகளும் வர சான்ஸ் இருக்கு. ஜீன்ல டார்மெண்டா இருந்தது இப்ப வெளிப்பட வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி வித்தியாசம் வந்துடுறது. மனிதருள் வேறுபாடு ஏன் அப்படிங்கறத நீங்க சாம்ஜி சப்ஜெக்ட கொஞ்சம் கேட்டு பாத்தீங்கன்னா அதுல ஒரு நல்ல விளக்கம் கிடைக்கும் உங்களுக்கு. இருந்தாலும் நீங்க அதை தாண்டி ஒரு விளக்கம் சொல்லிட்டீங்க. அப்புறங்கய்யா, நீங்க சொல்றது ஹார்ட் அட்டாக்கு மன ரீதியா மகன் அப்படி சிந்திக்கும் போது நடக்குது. சில டிசீஸ்
கேன்சரு மத்தபடி எக்ஸ்ட்ராஸ் உள்ளதும் பாரம்பரியமா வருதே, அப்ப அது எதுல அப்ளிகபிள் ஆகுது? அது வந்துமா இப்போ எங்க அம்மாக்கு கேன்சர், பிரஸ்ட் கேன்சர். ஆனா பொதுவா கேன்சருக்கு காரணம் இந்த சைக்கோசோமாட்டிக் டிசீஸ் பிரகாரம் ஹெல்ப்லெஸ்னஸ், ஹோப்லெஸ்னஸ், ரிசென்ட்மெண்ட்னா பிட்டர் அண்ட் ஆங்கர். ஹெல்ப்லெஸ்னஸ்னா ஐ காண்ட் ஹெல்ப் இட், யாருமே என் பேச்ச கேட்கறது இல்லை, என்னால ஒண்ணுமே பண்ண முடியலங்கிற ஹெல்ப்லெஸ்னஸ். ஹோப்லெஸ்னஸ் நம்பிக்கையே இல்லாம இருக்கிறது. இப்போ ஹெல்ப்லெஸ்னால ஹெல்ப்லெஸ் டிசீஸ், கேன்சர் வந்தா டாக்டராலையும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஹோப்லெஸ்னஸ்னா டாக்டராலையும் ஹோப் கொடுக்க முடியாது. ரிசென்ட்மெண்ட்னா பிட்டர் அண்ட் ஆங்கர், கசப்புணர்வு மற்றும் கோபம். அப்போ இந்த கசப்புணர்வுல கேன்சர் வந்தவங்களுக்கு உள்ளூர் ஒரு கசப்புணர்வும் இருக்கும். அதை வெளியில சொல்லிக்க கூட அவமானப்படுவாங்க, தனக்கு கேன்சர் சொல்லக்கூடாது, சொந்தக்காரங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு. அப்ப உள்ளூர எரிஞ்செரிஞ்சு விழுவாங்க. அப்போ இந்த ஆட்டிடியூட்னாலதான் கேன்சர் வருது. நான் இந்த ஆட்டிடியூட்னாலதான் கேன்சர் வருது. அந்த கேன்சரும் எங்க வருதுங்கிறது திரும்பவும் நம்ம ஆட்டிடியூட பொறுத்து. இப்ப குழந்தைங்கிட்ட ஓவரா அட்டாச்மெண்ட் வச்சுட்டா, குழந்தைங்களே பிறந்த உடனேவே தாய் வந்து வெளியில போயிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஆனா இன்னும் பால் குடுக்கற தாய், அப்போ அவளுக்கு இந்த குழந்தை பசியில அழுதா அவளுக்கு அங்க உடனே பிரஸ்ட்ல பால் எல்லாம் வரும். அந்த மாதிரி நம்ம க்ளோஸா கனெக்டடா இருக்கிறதுனால அப்ப என்ன ஆயிடுது, பசங்க கிட்ட ஓவரா அட்டாச்மெண்ட் வைக்கும் போது இந்த ஹெல்ப்லெஸ்னஸ், ஹோப்லெஸ்னஸ், கோபம் மற்றும் அது கசப்புணர்வு மற்றும் கோபத்தினால இந்த 4 குணமும் இருந்தா அதோட பற்றும் சேரும் போது வர்ற கேன்சர் பிரஸ்ட் கேன்சர் ஆயிடும். இந்த 4 குணத்தோட ஒருத்தருக்கு வந்து எங்களுக்கு ஒருத்தர் கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு, ஒரு வயசானவர். அவர் வந்து கேன்டீன் நடத்தினாரு. அப்போ ஹைஜீனே இல்லாம அவங்க எல்லாம் சமைக்கிற தெரியும் இல்லைங்களா, என்ன வசதியே இருக்காது, பாவம் சமைச்சுதான் ஆகணும். அப்போ அவரு வெளியில போய் சாப்பிட்டுக்கோங்கன்னு சொன்னா அவருக்கு சாப்பிடறதுக்கு அருவருப்பு. ஏன்னா தான் பண்ணினது ஹைஜீன் இல்லாம அது மாதிரி இவங்களும் சுகாதாரம் இல்லாம சமைச்சிருப்பாங்கன்னு அருவருப்பட்டுட்டே சாப்பிட்டு இருக்காரு. அப்போ அது என்ன ஆயிடுச்சு, கடைசியில தொண்டையில வந்துருச்சு கேன்சர். இன்னொருத்தர் இவருக்கு தெரிஞ்ச ஒரு பிசினஸ் இண்டஸ்ட்ரி நடத்துறவரு, பணக்கார வீட்டு பையன், ஒரு பையனுக்கு மட்டும் இப்படியே ஆயிடுச்சேன் அப்படியே ஆயிடுச்சேன்னு பழச விடவே மாட்டேங்கிறான், அதையே நினைச்சு பொங்கி வெந்து போகிறான். அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, விட வேண்டியதை விடுறது பெருங்குடல், மலக்குடல், அது மலத்தை விடாம அங்க கேன்சர் வந்துருச்சு. அந்த மாதிரி கேன்சரும் எங்க வருங்கிறதும் ஆட்டிடியூட பொறுத்து. ஆனா பேசிக் ஆட்டிடியூட் வந்து ஹெல்ப்லெஸ்னஸ், ஹோப்லெஸ்னஸ், ரிசென்ட்மெண்ட், பிட்டர் அண்ட் ஆங்கர். இந்த அடிஷன் வந்து பாரம்பரியம் வேற. ஆமா. அப்புறம் பிரெயின்ல வர்றதுக்கு காரணம் அந்த இப்ப பழைய இதையே புடிச்சிட்டு இருக்கிறது, அப்படியேதான் செய்யணும், இப்படி செய்யக்கூடாது. இப்ப வேற ஒருத்தர், இவங்க சொந்தக்காரங்க ஒருத்தர் வீட்டுல என்னாச்சு, யாரோ செத்து போயிருக்காங்க, இன்னொருத்தரும் சொந்தக்காரங்க செத்து போயிட்டாங்க. இவங்க அங்க போக மாட்டாங்களாமா, ஏன்னா இவங்களுக்கே அடப்பாமா, இவங்களுக்கு அடப்புங்கிறதுனால நான் அங்க போக மாட்டேன். சோ அவங்களும் ரொம்ப நெருங்கின உறவுதான், போகாம இருந்து அவங்களுக்கு இவன் வரலையே வரலையேன்னு இருக்காதா. அப்போ இது பரவாயில்ல, அதனால என்ன, அவங்களுக்கு 2 வீட்லயும் சாவுதான், பரவாயில்லன்னு போகலையே. அவ்வளவு தூரம் மைண்ட் கண்டிஷன் பண்ணிக்கும் போது அந்த ஆளுக்கு இருந்த அந்த 4 குணத்தோட இந்த பாரம்பரியம்னு சிக்கின்றதுனால வந்தது பிரெயின் கேன்சர். பிரெயின் கேன்சர் வர்றதுக்கு இன்னொரு காரணம் வந்துங்க, பழசுபடிதான் நான் செய்வேன். இப்ப இந்த கம்ப்யூட்டர் உலகத்துல இருக்கோம். ஒருத்தருக்கு வந்து அவர் வந்து ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆபீசரா இருக்காரு, ஆனா நான் லெட்ஜர் தான் ஃபாலோ பண்ணுவேன், எனக்கு கம்ப்யூட்டர் வேண்டாம், கம்ப்யூட்டர் தொடவே மாட்டாரு, லெட்ஜர்லயே இருந்தாரு. புதியதை ஏற்றுக்க மனப்பக்கம் வரணும். இட் இஸ் a சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் கம்ப்யூட்டர்ங்கிறது. அது நீங்க ஏத்துக்காம இருந்தீங்கன்னா அப்போ அந்த இடத்துல இங்க பிரெயின்ல தான் அந்த ப்ராப்ளம் வரும். அது மாதிரி கேன்சருக்கு ஒரு காரணம் இருக்கு, 4 காரணம் இருக்கு. அந்த கேன்சர் எங்க வருதுங்கிறதுக்கும் நம்ம மனநிலை காரணம், பாரம்பரியமா இது வருது. ஆமா. அப்ப உங்க எண்ணத்தினாலேதான் வருது, பாரம்பரியமும் எண்ணமும் சேர்ந்துதான் வருது. பாரம்பரியம்னா ஜீன்னா எங்க அம்மாக்கு இருந்துச்சு, நான் எங்க அம்மாக்கு 4 பொண்ணுங்க, நாங்க 4 பேருக்கும் வரவே இல்லையே. சரிங்கம்மா. அப்புறமா சில பேருக்கு பீரியட்ஸ் எல்லாம் நின்று 75 77 வயசு ஆயிருக்குமா, அதுக்கப்புறம் ஓவர் ப்ளீடிங் ஆகி யூட்ரஸ் அது வந்து யூட்ரஸ்ல ப்ராப்ளம் ஆயிருக்குமா, ஏதாவது ப்ராப்ளம் ஆனதுனால அப்படி வந்திருக்கும். அப்படி 75 வயசுக்கு அப்புறம் வருமா? 77 இல்ல, அது வந்து நீங்க மென்சஸ் நினைக்க கூடாது. இப்போ உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு பார்ட் உடைஞ்சா ப்ளீடிங் ஆகாதா, அந்த மாதிரி வந்துடுதுன்னு நினைச்சுக்கணும். இல்ல அதனால யூட்ரஸ் எடுத்தாங்க, அப்படி இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் எடுத்திருக்காங்களேன்னு நினைச்சேன், அதுக்காக கேட்டேன். அதுலயும் அவங்களுக்கு வந்து ஐயோ பொண்ணா பிறந்துட்டேனேன்னு இருந்திருக்கும். பாருங்க, பெண்களுக்கு இந்த ரீப்ரொடக்டரி சிஸ்டத்துல வியாதி வர்றதுக்கோ, ப்ளீடிங்கோ, எக்ஸஸ் ப்ளீடிங், மெனோபாஸ் டைம் வந்து 27 நாள் முன்னாடி பின்னாடி போறது,
மெனோபாஸ்ல நிக்காம போறது எல்லாத்துக்குமே காரணம் பெண்மையை ஏத்துக்காதுதான். ஏத்துக்காதது. பெண்ணா பிறந்து இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கேன் கருமம் அப்படின்னு பெண்மையை நீங்க இறைவன் படைப்புல மதிக்கலன்னா பெண்மையை மதிக்கலன்னா இந்த ரிப்ரொடக்டரி சிஸ்டத்துல ப்ராப்ளம் வரும். ஏன்னா அது ஆண்ல இருந்து நம்மளை வேறுபடுத்தி காட்டுறதே இந்த பெண் உறுப்பு தானே. அப்போ பெண்மையை ஏத்துக்காம இருக்கும்போது இப்ப ஏதோ காரணத்தாலதான் பொண்ணா பிறந்திருக்கோம். இப்ப நானே எங்க அப்பா மாதிரியே இருக்கேன், மோஸ்ட்லி குணம் எல்லாமும் எல்லாம். அப்போ எங்க அப்பாவோட லைஃப் ஆனா பொண்ணா இருக்குன்னு ஈஸியா போச்சே, சம்பாதிக்க வேண்டாமே. ஏன்னா எங்க அப்பா வேலை இல்லாம 47 வயசுல வீட்டுல இருந்தாரு. அப்பச்சா பொண்ணாவே இருந்திருக்கலாம்னு நினைக்கிறது எல்லாமா சேர்ந்து நானு பொண்ணா பிறந்துட்டேன். நான் வந்து சின்ன வயசுல இருந்து பாக்குறேன், ச்சே எல்லாரும் பெண்களை அவமானப்படுத்துறாங்க, பொண்ணாவே பிறக்கக்கூடாது. அப்போ ஆணா இருக்கும்போது பொண்ணா பிறக்கணுங்கிறது, பொண்ணா இருக்கும்போது பொண்ணா பிறக்கக்கூடாதுங்கிறது, இப்படி பண்ணும்போது என்ன மாதிரியே இருக்கான் என் பையன், சின்னவன் ஆனா அவன் பையன். அந்த மாதிரி நம்ம எண்ணத்தால இதுவும் மாறி 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 வரும், அலை வடிவம் எல்லாம். எல்லாத்துக்குமே எண்ணம் தான் காரணங்க. அதுதான் பிரைம் ஃபேக்டர். எண்ணமே வாழ்க்கை, எண்ணமே இயற்கையில் எல்லாமே. எண்ணம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல. யாரு இருக்காங்க ரசிக்க? இயற்கை அதன் ரகசியம் அந்த இது பெட்டின்னு எல்லாம் எழுதிப்பார் சாமிஜி பாடல்கள்ல. எண்ணம் தோன்றப்ப அதுல இருந்து ஒரு கெமிக்கல் அது உடல் இயக்கத்துக்கு அங்கங்க வேலை செய்ய தூண்டுது. அப்ப எண்ணம் பாதி நடுவழியில போறப்ப எண்ணெயை தடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்துல பெயின் வந்துடும். பாருங்க, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். டீச்சருங்க சில பேத்துக்கெல்லாம் கைவலி வரும், இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அந்த டீச்சருக்கு ஏன்டா கை வலிக்குது, கைவலி எல்லா டீச்சருக்கு வரணுமே, ஏன் இந்த டீச்சருக்கு மாத்திரம் வந்ததுன்னு கண்டுபிடிக்கிறப்போ அடிக்கிறேன் பாருன்னு எப்ப பாரு கையை தூக்குவாங்க. அடிக்கிறேன் பாருன்னு கைக்கு சக்தி வந்துரும் அடிக்கிறதுக்கு, ஆனா அடிக்க முடியாது. கையில சக்தி தேங்கி நின்றுச்சு, அப்ப கைவலி. நல்ல விளக்கமா இதை திருப்பி யூடியூப்ல கேட்டு நான் பாத்துக்கிறேன். வாழ்க வளமுடன்மா ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்னும் ஒரு 4-5 நிமிடம் தான் இருக்கு. சுருக்கமாக கேள்வியை கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மோட்ராலோ மோட்டோ உங்களுடைய பெயர் சொல்லிட்டு ஊர் சொல்லிட்டு அப்புறம் உங்களுடைய கேள்வி கேட்கலாம். கொடுத்திருக்கோம். வாழ்க வளமுடன். நெட்வொர்க் இல்லைங்கம்மா, நெட்வொர்க் இல்ல. வாழ்க வளமுடன் அம்மா, இன்னொரு முறை அன்மியூட் செய்து பாருங்க. வாழ்க வளமுடன். வெளியேறிட்டாங்கம்மா. வாழ்க வளமுடன். மாரிமுத்து ஐயா அன்மியூட் செய்து பேசலாம். மாரிமுத்து ஐயா அன்மியூட் கொடுத்திருக்கோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம்ம வேதாத்திரி நம்ம எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணிட்டே இருக்குங்க ஐயா, நம்ம பண்றோம். அந்த இறைநிலை அந்த தன்மாற்றம் அடைஞ்சது ஐயா ரொம்ப நாளா சொல்லும் போது அந்த இறைநிலை எப்படிதான் அது இத்தனை அண்ட கோடிகளாக இத்தனை உயிர்களாக மாறும்போது அந்த இறைநிலை எப்படி தன்மாற்றம் அடைஞ்சதுன்னு ஒரு தெளிவா இருந்தாங்களா இருக்குங்க. ரொம்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேட்டு பாடம் பூரா பண்ணணும் போல இருக்கே. இல்லங்க, சிம்பிளா சொல்லுங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, திரும்பவும் கிளாஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணுங்க, லோக்கல் பேராசிரியரை கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப நேரம் சொல்ல முடியாது. இறைநிலை தன்மாற்றம் அடையுதுங்கிறது அது நீங்க கடவுளை தான் கேட்கணும். இல்ல இன்னொன்னு ஆக்சுவலா ரைட் ஃப்ரம் பேசிக் ஃபண்டமெண்டல் இருந்து வரணுங்க. ஏன் தன்மாற்றம் அடைஞ்சதுன்னா இப்போ நீங்க யார கேட்கணும், யோசிச்சு பாருங்க. வாழ்க வளமுடன். நல்லா அட்டெண்ட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, மாரிமுத்து ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். நீங்க எந்த ஊரோ அங்க உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற தவ மையத்துக்கு போயிட்டு உங்களுடைய கேள்விகள் கொஞ்சம் கேட்டு பாருங்க ஐயா. நம்பர் கூட போட்டிருக்கோம், ஐயாவுடைய நம்பர் போட்டிருக்கோம். உங்களுக்கு அதோட தெளிவு வரும்போது ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க ஐயாக்கு அம்மாக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. வாழ்க வளமுடன். ஸ்ரீனிவாசன் ஐயா அன்மியூட் செய்து பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
ஐயா இப்ப அம்மாவை நீங்களும் பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப இந்த மாதிரி நம்ம மனசுல நினைக்கிறது, இந்த மாதிரி நம்ம வஞ்சம் வச்சுக்கிறது, கோபம் வச்சுக்கிறது, இதெல்லாம் உடல் நோய்கள் வரும் அப்படின்ட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு இடத்துல வந்து தனியார் கம்பெனில வந்து ஒரு மேலாளரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அவங்க அதாவது நான் இப்ப நான் துபாயில இருக்கேன். இப்ப நான் 3வது கம்பெனில ஒர்க் பண்றேன். கம்பெனில பாத்தீங்கன்னா வேலை அதிகமா இருந்துச்சு, சம்பளம் கம்மியா இருந்துச்சு. அடுத்த கம்பெனில பாத்தீங்கன்னா அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம வேலை என்னன்னே தெரியாது, எல்லா வேலையும் நம்மள டம்ப் பண்ணி பண்ணுன்பாங்க. இப்ப இருக்க கம்பெனில பாத்தீங்கன்னா சம்பள பிரச்சனை இருக்குது, ஆன் டைம் சம்பளம் வர மாட்டேங்குது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. இது வந்து ஏதாவது ஒரு வகையில வந்து உடலை வந்து பாதிச்சுக்கிட்டு தாங்க இருக்கு. ஏன்னா வந்து இப்ப பொருள்துறை வந்து நம்ம ஃபேமிலி இப்ப வெளிநாட்டுல இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப நான் அந்த வேலையை பொறுத்தான் இந்த ஊர்ல இருக்கிறதா இல்லையான்றது முடிவாகும். ஸோ ஏதாவது ஒரு மனசுக்கோ மனதுக்கு வந்து ஒரு அழுத்தம் வந்து இதனால வேலையினால வந்துகிட்டே இருக்குது. இப்ப நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு. ஆனா நம்ம பயிற்சி பண்றோம், இது பண்றோம். இப்ப இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல எப்படிங்க இது பண்றது? வரத வந்து ஏத்துக்கிறதா இல்ல வந்து பதிலும் நீங்களே சொல்லிட்டீங்க. ரொம்ப சிம்பிளுங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஇ படிச்சிருக்கேன். சரி, நம்ம ஊர்ல வேலை இல்லையா? ஏன் அங்க போனீங்க? பேராசை தானே. ரொம்ப சிம்பிள். அங்க நிறைய சம்பளம் கிடைக்கும், திராம்ல கிடைக்கும், நம்ம அப்படி பணம் சம்பாதிச்சிடலாம், அங்க பண்ணிடலாம், இங்க பண்ணிடலாம், வீட்டுல பெரிய வீடு வாங்கிடலாம், தாத்தா பாட்டி விளந்த சொத்தெல்லாம் பண்ணிடலாம்னு பேராசை தானே. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அமையுங்க. எங்க நிறைமனம் இருக்கோ இங்க நீங்க இருக்கிற இடத்துலயே இப்போ நிறைமனத்தோட வேலை செய்யுங்க. டு நாட் கம்பேர் அதர்ஸ். மத்தவங்களை கம்பேர் பண்ணாதீங்க. அவரு கேட்டுட்டு வந்தது அது அந்த சம்பளத்துல இருக்காது, நான் கேட்டுட்டு வந்து இவ்வளவுதான் இதுல இருக்கேன் அப்படின்னு. Have contentment in life. Don't equate money with work. Money with work and work to money, money to work will give you lot of problems in life. அதனால நீங்க எனக்கு இந்த இடத்துல இந்த வேலை இருக்கு, அவ்வளவுதான், அது நீங்க பண்ணிட்டே இருங்க. பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ப்ராவிடன்ஸ் will provide you everything. ஆமா, சம்பளம் அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க ரொம்ப. ஏன்னா எப்போ இருக்கா நம்ம நாட்டை விட்டு வெளியில போயிட்டோமோ அப்ப என்ன வருதோ ஏத்துக்க வேண்டியதுதானே, ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம அந்த சூழ்நிலையில் இருக்கிறப்போ நிறைய ஈக்குவேஷன்ஸ் அதுல வருதுங்க. அந்த ஈக்குவேஷனுக்கெல்லாம் நீங்க வந்து கம்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வேலை, படிச்சதை தெரிஞ்சதை இங்க வேலை செய்யறேன், அவ்வளவுதான். ஏற்கனவே இது 3வது கம்பெனி, போதும் பரவாயில்ல, நான் இங்கேயே செய்வேன். ஒருவேளை எனக்கு வேற ஏதாவது அமையணும்னா தானாக அமையும்னு பேசாம விட்டுருங்க. நல்லா அமையும், அமையலன்னா ஏத்துக்கிற பக்குவமாவது நல்லா வந்து பாதிக்கப்படாது உடம்பு. அது என்ன அளவுக்கு உங்களுக்கு கிடைக்குதோ அதை வச்சுட்டு திருப்தியா நான் ஊர்ல இருந்தாலும் இங்க இருக்காரதும் ஒரே மாதிரிதான் இருக்குது போதும் அப்படின்னு ஒரு நிறைமனது வந்துச்சுன்னா உடம்பு பாதிக்கப்படாது. இல்லன்னா நீங்க யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா நெகட்டிவாவே உடம்பு பாதிக்கப்படும் வரும். கண்டிப்பா உடம்பு பாதிக்கும். அதனால வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். கட்டாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஐயா உங்களுக்கு. வாழ்க வளமுடன். அது அம்மாவும் ஐயாவும் சொன்ன கருத்தை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். அடுத்ததாக திவ்ய மலரம்மா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ஐயா நான் வேதாத்திரியத்துல பயிற்சிகள் எல்லாம் வந்து ஒரு 5 வருஷமா செஞ்சிட்டு இருக்கேன். பல உடல் உபாதைகள் இருந்தது, அதுக்கெல்லாம் வழிமுறைகள் வந்து எனக்கு வந்து கிடைச்சிச்சு. நான் வந்து உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, தியானம் இதெல்லாம் செஞ்சு சரி பண்ணிக்கிட்டேன். இப்போ ரீசெண்டாக என்னன்னா தொடர்ந்து 2-3 தடவை கீழே உளுந்து கை ஃப்ராக்சர் ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கு. இது நான் வந்து கவனக்குறைவுன்னு எடுத்துக்கிறதா இல்லை என்னோட இதை தவறுதல் நினச்சிக்கிறதா இல்லை என்னோட பயிற்சி முறைகளில் கொஞ்சம் குறைபாடு இருக்குன்னு எடுத்துக்கிறதான்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. ஏன் விழுந்தீங்கன்னு கொஞ்சம் கவனிங்க. ஒருவேளை கொஞ்சம் தலை சுத்தி விழுந்தீங்களா, லேசா பிளாக் அவுட் ஆச்சா அப்படின்னா வைட்டமின் B12 குறைஞ்சா அப்படி ஆகும். ஒரு இன்ஜெக்ஷன் போட்ட சரியா போயிடும், ஒன்றாகாது. ஒரு 2-3 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம், அது நல்லதுதான். அது மாதிரி ஃபர்ஸ்ட் அதை ரூல் அவுட் பண்ணிக்கணும். அதுவா இருந்தா B12 போட்டு எல்லாம் சமாளிச்சுக்கோங்க. அப்புறம் ஒருவேளை இடறினாக்கா அப்புறம் இடர்னா இன்னும் கொஞ்சம் அவேர்னஸோட நடக்கணும்னு கான்சியஸா இருங்க. அது மாதிரி பண்ணிக்கலாம், நீங்களே மாத்திக்கலாம். ஒரு 2-3 வாட்டி போயிருந்தீங்க, அவ்வளவுதான். நான் இன்னொன்னு உழுகிறதுக்கு காரணம் நீங்க யோசிச்சு பாக்குறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன். சைக்கோசோமேட்டிக் அது எங்க இந்த இடத்துக்கு நான் போகவே கூடாது, இந்த இடத்துக்கு நான் போக கூடாது அப்படின்னு நீங்க இல்ல
போகாம இருக்கிறதுனா என்ன பண்ணணும்? உளுந்து அடிபட்டு மாவு கொட்டு போட்டா வீட்டுல இருக்கலாம். அப்ப அடிபடும், உடையும். ஒண்ணு. ரெண்டாவது, ரொம்ப புஸ்தகம் வாங்கி வச்சுட்டு எனக்கு எவ்வளவு புஸ்தகம் வாங்கி வச்சு படிக்கணும்ட்டு ஆசையா இருக்கு, இந்த படிக்கிறதுக்கே டைமே இல்ல, சமைக்கிறது, அது போறது இது போறது சரியா போகுது, எனக்கு நல்ல ஓய்வு வேணும் படிக்கிறதுக்குன்னா கீழே விழுந்து கால் முறிஞ்சிடும். ஆச்சு. அப்ப கேட்டேன், ஆமாங்க ரொம்ப நாளா ஒரு புஸ்தகம் வாங்கி வச்சு படிக்கவே டைமே இல்லைன்னு நினைச்சேன். அவ்வளவுதான், இப்ப டைம் கிடைச்சது, புஸ்தகத்தை வச்சு படிங்கன்னு. அந்த மாதிரி எந்த சூழ்நிலை உங்களுக்கு உடல் ஓய்வு தேவை, ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு ஓய்வு தேவைன்னு நினைச்சிருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த மாதிரி ஓய்வு தேவைன்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி நடக்கும். உடல் ஆரோக்கியமா இருந்தா கூட நடக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணி தியானம் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா ஆகக்கூடாது. அப்போ மனதளவுல உங்களுக்கு தேவைன்னு நீங்க ஏதோ நினைக்கிறீங்க, ஊருக்கு போக கூடாது, இல்ல ரொம்ப நேரம் எனக்கு டைம் வேணும், ரொம்ப ரெஸ்டா ரொம்ப வேலை செஞ்சுட்டேன் 20 வருஷமா, எனக்கு 1 மாசம் லீவ் வேணும்னு நினைச்சீங்கன்னா 1 மாசம் பிராக்சர் ஆகி படுத்திருக்கீங்க. இல்ல உங்க வீட்டுக்காரரு யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல நினைச்சீங்கன்னா, ஹெல்ப் வேணும்னா வீட்டுக்காரரு ஹெல்ப் பண்ணுவாரு. அவரே டீ போட்டுவாரு, கொண்டு கொடுப்பாரு, எல்லாம் நடக்கும். இருக்கலாம் அப்படியும் இருக்கு. உண்மையிலேயம்மா நீங்க சொன்ன மாதிரி இதாம்மா, நான் கீழே விழுந்து கை பிராக்சர் ஆகி 1 மாசம் லீவ்ல இருந்தப்ப அப்படிதாம்மா, சரி இவ்வளவு தூரம் வேலையா இருக்கே, பிரேக்கே இல்லாம இருக்கு நினைச்சேன், 1 மாசம் லீவும் கிடைச்சிச்சு, ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருந்தது. கரெக்ட் தான்மா, இப்பதான் தெரியுது. இனிமேல் அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சீங்கன்னா அந்த மாதிரி ஆயிடும். இது செல்ஃப் பிட்டியே வச்சு கூடாதுமா. நான் ஐயோ பாவம் அப்படின்னு நினைச்சா நாம ஐயோ பாவமா, எல்லாரும் அவ ஐயோ பாவம், அவ ஐயோ பாவங்கிற மாதிரிக்கே ஆயிடும். அப்படித்தானே அடிபட்டு கை உடைஞ்சு அப்படித்தானே சொல்லுவாங்க ஐயோ பாவம்னு. அதை விட மாத்தி எப்படி யோசிக்கிறதுன்னா, நான் தான் ஆத்மா அப்படின்னு நினைச்சா அந்த உடம்புக்கு சக்தி வந்துரும். நான் தான் ஆத்மாங்கும் போது அந்த மனசுக்கு கூட ஒரு கைடன்ஸ் கிடைக்கும், என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்னு அவேர்னஸோட இருக்க முடியும். அந்த அவேர்னஸோட இருக்கிறது தான் நான் தமாஷா சொல்லுவேன், ஏதாவது தமாஷா சொன்னதான் ரெக்கார்ட் ஆகும்னு. முன்ஜாகிரத முனியமாவா இருக்கணும். நான் அப்படிதான் இருப்பேன், முன்ஜாகிரத முனியம்மா. எல்லாரும் முன்ஜாகிரத முனிசாமி முனியம்மாவா இருக்கணும். என்ன அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு எனர்ஜி நிறைய கிடைக்கும், டைம் நிறைய கிடைக்கும், தூக்கம் குறையும். 2 மணி நேரம் செய்யற வேலையை 1 மணி நேரத்துல செய்வீங்க, 1 hour டைம் கிடைக்கும். அதனால உங்களுக்கு டைமும் கிடைக்கும், எனர்ஜியும் சப்ளை ஆகும், உங்களுக்கு ஓய்வே தேவையில்லாத மாதிரி நிறைவாகவும் இருக்கும். ராத்திரி கொஞ்சம் தூங்கினாலே ஓய்வு போதும் தோணிடும். பாக்கி எல்லாம் ரொம்ப இருக்கிற பலவீனமான மனசோட கணக்கு, தப்பு கணக்கு தான் பாக்கி எல்லாமே. சரி, நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றிமா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. திவ்ய மலரம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக மோகன சுந்தரம் ஐயா அவர்கள் சேலத்திலிருந்து அன்மிட் செய்த கேள்வி கேட்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஒன்றும் இல்லைங்க, நான் எனக்கு ஏஜ் 60 ஆகுங்கய்யா. நான் அருளினி முடிச்சிருக்கேங்க ஐயா. ஒரு நம்ம பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேங்க. எங்க சிஸ்டருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க, அவங்க இந்த நுரையீரல் இன்ஸ்பெக்ஷன் மாதிரி ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் ரெக்கவரி ஆனோடனே மூச்சு பயிற்சி எல்லாம் செய்யலாமா அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு சந்தேகத்தை. என்ன மாதிரி ப்ராப்ளம்னு டாக்டர் ஃபர்ஸ்ட் கேட்டுக்கோங்க. என்ன பயிற்சி செய்ய போறோம்னு அவர்கிட்ட சொல்லி காமிச்சிட்டு அவர் சரின்னு சொன்னா அப்படி எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்க ப்ராப்ளம் தெரியாம நம்ம பாட்டுக்கு சொல்லக்கூடாது இல்லைங்களா? ஆமா ஆமா பண்ண சொல்லுங்க. இன்னொன்னு, என்ன ஏஜுங்க அவங்களுக்கு? 67. அப்போ தாண்டியாச்சு. எதையும் அவங்க எப்படிங்கன்னா, எப்போ மூச்சுல மூச்சு அடைக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும்னா, ஒரு 5-6 வேலையை ஒரே சமயத்துல பண்றப்போ மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்க. அது மாதிரி டைம்ல அவங்க 5-6 வேலையில அந்த வயசுல நினைக்காம, அந்த வயசுல தன்னால என்ன முடியுமோ அதை செஞ்சாலே மனதளவுலதான் இது என்னால இவ்வளவுதான் செய்ய முடியும் செஞ்சாலே போருங்க. லங்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஓய்வும் கிடைக்கும். 60க்கும் மேல ஆகும்போது 57 எல்லாம் ஆகுறப்போ ஓய்வு வேணும். 40 வயசுல செஞ்ச மாதிரி செய்ய முடியாது. மனசுலதான் அவங்களுக்கு சின்ன வயசுல செஞ்சதே ஞாபகத்துல இருக்கு. சோ பையனையும் அட்டன் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ண முடியலையே. too many attending to too many things at a time போதுதான் என்ன ஆயிடுறது, மூச்சு வாங்குறது அப்படின்னு சைக்கோசோமாட்டிக் படி சொல்லுவாங்க. அதனாலதான் பிரீதிங் ப்ராப்ளம் வருதுன்னு. ஆனா பண்ணலாம், அவங்கனால முடியும்னா மூச்சு பயிற்சி மாத்திரம்
அவங்களால முடியுங்கிற வரைக்கும் பண்ணலாங்க, தப்பு கிடையாது. ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. பண்ணாம ஸ்ட்ரெயின் பண்ணாத சரி அளவுல எவ்வளவு முடியுதோ பண்ணிக்கலாம். தாராளமா பண்ணலாம். சரிங்க சரிங்கய்யா, வாழ்க நன்றிங்க நன்றிங்கய்யா. ஐயா. வாழ்க வாழ்க. வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். இன்னும் 2 அன்பர்கள் இருக்காங்க. ம். நமக்கு டைம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, கேட்டலாமா? பரவாயில்ல, ஒரு 5 நிமிஷம் இருக்கு இல்லைங்களா? கேட்கலாம். 1 மணிக்கு 4 நிமிஷம் இருக்கு, பரவாயில்ல, கேட்க சார். சரி சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஸ்ரீனிவாசன் ஐயா அன்மியூட் செய்து பேசலாம். வாழ்க வளமுடன். ஸ்ரீனிவாசன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தல, என்னோட இங்க நெட் கட் ஆமா. ஆயிடுச்சுங்க, கொஞ்சம் திருப்பி ஓ சொல்லுங்க. சரி சரி, ஓகே, சொல்லுங்க. அதாங்க வேலையில இது துபாயில வேலை பார்க்குறேன், ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஓகே, அது சொல்லிட்டாங்க ஐயா, உங்களுக்கு பதில் கொடுத்துட்டாங்க அம்மாவும் ஐயாவும். அது எப்படி எனக்கு நெட் கட் ஆயிடுச்சு எனக்கு. இன்னொருக்கா யூடியூப் போட்டு பார்த்துடுங்க. ஓகே, பாத்துக்கோங்க. சரி ஓகே. சரி. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்தது மீனா அம்மா அவர்கள் அன்மியூட் செய்து பேசலாம். மீனம்மா ஒரு வாழ்க முறை வளம் மட்டும் அன்மியூட் டச் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, இந்த ஜென்ரலா இந்த கோயில்கள்ல எல்லாம் வந்து அபிஷேகம் எல்லாம் பண்றாங்க சாமிகளுக்கு இல்லைங்களா? அது வந்து ஓரளவு அப்படி பண்ணுனா பரவாயில்ல. சில இடங்கள்ல வந்து 3000 லிட்டரு 6000 லிட்டரு அப்படிலாம் வந்து பால் அபிஷேகம் எல்லாம் பண்றாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது இவ்வளோ வேஸ்ட் பண்ணி ஏன் இத அபிஷேகம் பண்ணி வேஸ்டா தான் போகுது அந்த பால். அது இப்படி பண்றதுக்கு ஏழைகளுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு தோணுது. என்னுடைய எண்ணம் கரெக்டா தப்பாங்கய்யா? கரெக்ட் தான். நடமாடும் கடவுளுக்கு ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு படமாடும் கடவுளுக்கு அதை செஞ்சா நடமாடும் கடவுளுக்கு நட்டமே அப்படின்னு எழுதி இருக்கிறாங்க. ஒரு சித்தர் ஒருத்தர் எழுதி இருக்கிறாரு. அது மாதிரி சரிங்க. நமக்கு வந்து ஞான மார்க்கத்துக்கு வந்தவங்களுக்கு கண்டிப்பா அது தோணத்தான் தோணும். ஆனா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க அறியாமையில இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கங்காட்டி அவங்களுக்கு அவங்கள அந்த கோயில்ல பண்ணதை விட நான் நிறைய செய்யணும். இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சவங்க 1000 இளநீ வாங்கி கொடுத்தாங்களா, நான் 1500 வாங்கி, இப்படி ஒரு உள்ளூர போட்டி பொறாம எப்படியோ ஆயிடு போச்சு அசிங்கமா. அது இதனாலதான் இந்து மதத்தை சில பேர் பரியாசிக்கிறாங்க, வேற மதக்காரங்க. நம்ம இப்படி பண்ணிதான் சீப் ஆயிடுறோம் எல்லாருக்கும் நேரம். கொஞ்சம் இதெல்லாம் கம்மி பண்ணிட்டு செய்ய வேண்டியதான லிமிட்டா மட்டும் செஞ்சுட்டு இருந்தா நல்லதுதான் எல்லாருக்கும். என்ன பண்றது, யார் பூனைக்கு மணி கட்டுறது? இன்னும் நீங்க உங்க அளவுல நீங்க பாதிக்கப்படாம இருக்கணும்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உயர்ந்த நிலையில யோசிச்சு பாருங்க. வாட் இஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் இந்தியால, எவ்வளவு மில்க் ப்ரொடியூஸ் பண்றாங்க, எவ்வளவு மில்க் எக்ஸஸா இருக்கு. அந்த மில்க விற்க முடியாத பாலை கொண்டு போய் பால் பவுடர் பண்ணி, அதுவும் பால் பவுடரும் கெட்டு போகிற அளவுக்கு இருந்து அதையும் விற்க ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைகளுக்கு பால் பவுடர் கொடுத்து குடிக்க சொல்றாங்க. இந்த மாதிரி மனிதனுடைய அதிக ஆசையினாலதான் இதெல்லாம் நடக்குது. ஒண்ணு, அதுவும் இறைவனால கரெக்டா தான் நடக்குது. அந்த பாலை ஊத்துறப்ப பால் எங்கேயும் போகுதுங்க, திருப்பி அது எங்க போகுது? பூமிக்கு போகுது. ஆமாயா. அது எவ்வளவோ பாக்டீரியா நுண்கிருமிகள் அதை சாப்பிடுது, அது வளருது. திருப்பி அக்ரிகல்ச்சர்ல வந்து அது வந்து அது சர்க்குலேட் தான் ஆகுது. இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம மனசு டிஸ்டர்ப் பண்ணிக்காம இருக்கிற அளவில் இப்படி யோசிச்சு இறைநிலை ஏதோ சரியா தான் நடத்துது. அந்த பால் கறந்து எவ்வளவோ பேத்துக்கு வேலை கிடைக்குது, பணம் கிடைக்குது, அப்படி எல்லாம் நினைச்சுங்க. சரிங்க சரிங்க. உங்களவுல டிஸ்டர்ப் ஆகாம பாத்துங்க. நீங்க கொண்டு போய் அந்த பாலை கொடுக்க வேண்டாங்க, உங்க அளவுல நீங்க அந்த பாலை வச்சு குடிச்சுங்க. சரிங்க சரிங்க. ஓகே எல்லாமே இன்னும் ப்ராடா திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா everything is going in an order in the universe. we can develop acceptance. பரவாயில்லன்னு ஏத்துக்க முடியும். இதான் ஏத்துக்கிட்டு மாத்திக்கிறது மனசை. சரிங்க சரிங்க. ஓகே, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா மீனாமா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். முடிந்த அளவு இன்னைக்கு நம்ம 1 மணி வரைக்கும் எல்லாருக்குமா நம்ம பதில் கொடுத்தாச்சுன்னு நினைக்கிறோம் இல்லைங்க ஐயா? அம்மா நிச்சயமா எல்லாருக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ சேட் பாக்ஸ்ல ஒருத்தர் ஒரு கேள்வி, நம்பிராஜ்னு ஒரு ஐயா கேள்வி கேட்டிருக்காங்க ஐயா. அவங்க வந்து என்னன்னா, ரொம்ப நேரம் தவம் செஞ்சா தூக்கம் வர மாட்டேங்குது, இருந்தாலும் நான் சாந்தியும் தான் பண்றேன், இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காருங்க ஐயா. அது ராத்திரியில அப்போ அந்த மாதிரி தியானம் பண்ண வேண்டாம். உட்காந்துட்டு சும்மா உடம்பு அப்படியே கவனிச்சு ரிலாக்ஸ் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டும் போதும். காலையில மத்தியானம் சாயங்கால தியானம் கிடைச்சா போதும். ராத்திரியில அப்படி பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். பிரெயினை பண்ண தெரியாம பண்ணும்போது ஸ்ட்ரெயின் ஆயிடுறது. அது பகல்ல நமக்கு தெரியாது, பிரெயினுக்கு ஆக்டிவா இருக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுத்த மாதிரி இருக்கும், அதனால பரவாயில்ல. நைட்ல அந்த மாதிரி பண்ண வேண்டியது இல்லை.
இப்போ சில பேருக்கு நல்ல சாந்தினா சாந்தமா அப்படியே உட்காந்துட்டு, நான் அந்த காலத்துல இருந்து அப்படித்தான் 1.5 மணி நேரம் எல்லாம் உட்காந்துட்டு உண்டு. ஆனா ஃபுல்லா அமைதிப்படுத்தி சுத்தமா உள்ளுக்குள்ள ஒரு ஸ்டில்னஸ் போயிட்டு வரும்போது அப்படியெல்லாம் தூக்கம் ஒன்றும் கெடாது. ஏன்னா ஆத்மா அறிவு தான் அவங்க இறைநிலை. அந்த அறிவுக்கு தெரியும் இந்த உடம்ப தூங்க வைக்கணும், ரிப்பேர் பண்ணணும்னு தெரியும். ஆனா இந்த மனம் தன்னை ஸ்ட்ரெயின் பண்ணிக்குது, பண்ண தெரியாம பண்ணி, அதனால தூக்கம் கெடுது. அடுத்ததாக வந்து சொல்லியிருக்காங்க நம்பிராஜம் அப்படிங்கிறவங்க அதான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க ஐயா. அடுத்தது வந்து திருமலை செல்வி அவங்க வந்து டிராவல் பண்ணும்போது அவங்களுடைய நம்ம சிந்தனையை வந்து கேட்டுட்டு இருந்ததுல அவங்களுக்கு நிறைய பதில் கிடைச்சிருக்குன்னு உங்களுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. இன்னைக்கு சேட் பாக்ஸ்ல இன்னைக்கு நிறைய வாழ்த்துக்கள் வந்து குவிஞ்சிருக்கு. ரொம்ப நிறைய பேருக்கு வந்து மற்றவங்க கேட்ட கேள்வியிலேயே அவங்களுக்கு நிறைய பதில் கிடைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்க